ஆதியே துணை ஜீவ சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது அன்பான நமஸ்காரம். நரரை அமரராக்கும் நமது குல தெய்வம் பிரம்ம பிரகாசமை விழித்தாலே ஆண்டவர்களது பொற்பாதம் போற்றி பணிந்து நமஸ்கரித்து, ஐயன் அவர்கள் நமக்கு அள்ளி தந்துள்ள தேவ திருவசனங்களை எல்லாம் நாம் தரிசனை பண்ணி வந்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் நாம் இன்று தரிசனை பண்ண போகிற அந்த தெய்வ திருவசனம் யமபடர் அடிபடு கோடாயுதக்கூர், திருவாக்கியம் எண் 6, பக்கம் 23. ஆண்டவர்கள் வாக்கியம். ஜாதிகளின் கர்த்தாவே, உன் கண்ணுக்கு எட்டியதை எவ்வாறு தகப்பன் உனக்கு உரிமையாக்குகிறானோ அவ்வாறே உன் கண் கொண்டு பார்க்க முடியாத, ஆனால் உன் இதய கண் கொண்டு பார்க்கக்கூடிய அழியாத செல்வத்தை உனக்கு பங்கிட்டு கொடுத்து உரிமையாக்குகிறவர்களே குரு. கு இருள், ரு பிரகாசம். இருள் உலகத்தில் இருந்து பிரகாச உலகத்திற்கு ஏற்றி வைப்பவர்கள் குரு என்று அந்த சொல்லுக்கு பொருள். மறைமொழி மாந்தர் பெருமை நிலத்து நிறைமொழி காட்டிவிடும் என்று சொல்லும் போது விஞ்ஞான செம்மல்களையே மறைமொழி மாந்தர் என்று வேதம் சொல்லுகிறது. மற்றவர்கள் உலக மாந்தர், இவர்களுக்கு அந்த பெயர் கிடையாது. மறைமொழி மாந்தரை பார்க்கிறது தான் தரிசனை. அவர்களை அல்லாது வேறு எதை பார்த்தாலும் அது தரிசனை ஆகாது. பார்ப்பது தரிசனை என்றால் திருடனை தரிசித்தேன், நோயாளியை தரிசித்தேன் என்னலாமே என்று நமது தேவகோமானவர்கள் திருவாய் மலர்ந்தருளினார்கள். அப்போ இந்த திருவாக்கியத்தை நாம இன்னைக்கு தரிசனம் பண்ண போறோம். இப்போ இந்த திருவாக்கியத்துல பெருமானவர்கள் நமக்கு 2 கண்கள் இருக்குது. நம்ம பாக்குறோமே இந்த ஊனக்கண், இந்த கண் கொண்டு நாம என்னெல்லாம் பாக்குறோமோ, எதெல்லாம் பார்த்து நமக்கு வேணும்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் நம்முடைய இந்த தகப்பன் நமக்கு உரிமையாக்கி தருவார்கள். அதே போல நமக்கு இன்னொரு கண் இருக்கு, இதய கண். அந்த கண்ணுனால பாக்குறது அழியாத செல்வமாக, இந்த கண், இந்த ஊனக்கண் கொண்டு நமக்கு தகப்பன் வாங்கி கொடுக்கிற இந்த செல்வங்கள் எல்லாம் அழிந்து போகக்கூடிய செல்வங்களாக இருக்கு. ஆனா அந்த இதய கண் கொண்டு பார்க்கக்கூடிய ஒரு அழியாத செல்வம், அதை உனக்கு பங்கிட்டு தருபவர்கள் குருபெருமான். இந்த குருபெருமான் அவர்களுக்கு மறைமொழி மாந்தர், மெஞ்ஞான செம்மல் அப்படின்லாம் அவங்களுக்கு நாமம் இருக்கு. மற்றவங்க பேரு உலக மாந்தர், அவங்கதான் மறைமொழி மாந்தர். அப்ப அவங்க திருவாயில எடுத்து வர்றதுதான் மறைமொழி. மற்றவர்கள் எல்லாம் இந்த உலகம். அப்போ இதுலயே நம்ம குறிப்பிடுறாங்க, மற்றவங்க எல்லாம் இந்த உலக பேச்சு, வீண் பேச்சு தான் பேசுவாங்க. அவங்கதான், அவங்களுடைய திருவாயின் இடத்துல இருந்துதான் அந்த மறைமொழி வேத மொழிகள் வரும். அந்த உலக மாந்தரை பார்க்கிறது, அந்த மறைமொழி மாந்தரை பார்க்கிறது தான் தரிசனை. இந்த உலக மாந்தரை பார்க்கிறது தரிசனை இல்ல. பார்க்கிறது தரிசனை அப்படின்னு சொன்னா, திருடனை கூட நம்ம பாக்குறோம், நோயாளிய போய் பாக்குறோம், அதெல்லாம் தரிசனைன்னு சொல்றோமா? நான் போய் ஒரு திருடனை தரிசிட்டு வந்தேன், ஒரு நோயாளிய போய் தரிசிச்சுட்டு வந்தேன் அப்படின்னு நம்ம சொல்றோமா? அப்படின்னா இல்ல. அப்போ மறைமொழி மாந்தர்களை பார்க்கிறது தான் தரிசனை. அப்போ அது இந்த ஊனக்கண் கொண்டு பாக்குறது இல்ல. இப்ப அதை பாக்குறது எது அப்படின்னா, இன்னொரு கண் இருக்கு, இதய கண் இருக்கு, ஞான கண் இருக்கு, மனக்கண் இருக்கு. அந்த கண் வழியா பாக்குறது, அதுதான் தரிசனை. அப்போ இதுலயே இன்னொரு ரகசியமும் நமக்கு சொல்றாங்க. திருடர்கள், இந்த உலகத்துல எல்லாருமே திருடர்கள் தான். உலக மாந்தர் எல்லாருமே திருடர்களாகவும் நோயாளிகளாகவும் தான் இருக்கிறாங்க. திருடன்னா நம்ம என்னமோ இன்னொருத்தவங்க பொருளை அபகரிக்கிறவன் மட்டும் திருடன் இல்ல. இறைவனை தரிசிக்கணுங்கிற எண்ணம் இல்லாம இந்த உலக பற்றி எதையுமே விடாம இருக்கிற எல்லாருமே திருடர்கள் தான் அப்படின்னு நமக்கு பெருமானவர்கள் நமக்கு எடுத்து கொடுத்திருப்பாங்க பூங்குழி கண்ணியில. அனைத்தும் கைவிட துணியும் அன்பர் பேசும் பொருளை தினையளவு மகளா திருடருக்கேன்
அனைத்தும் கைவிட துணிகின்ற அன்பர்கள் பேசுகின்ற ஒரு பொருளை எதையும் கைவிட துணியா திருடர்களுக்கு வழங்குறதுக்கு தான் பெருமான் அவங்க வந்தாங்க. அப்ப திருடர்கள்னா இங்க மற்றவங்க பொருளை மற்றவங்க பொருள் அவங்க அறியாம எடுக்கிறவங்களுக்கு பேர் மட்டும் திருடர் அல்ல. எதெல்லாம் கைவிடணும், இந்த உலக வாழ்க்கையில ஒண்ணுமே இல்லைன்னு இதை கைவிட்டு பெருமான் அவர்களுடைய அந்த திருப்பாதத்தை பற்ற வேண்டும் என்ற எண்ணமே இல்லாதவங்களும் திருடர்கள் தான் அப்படின்னு பெருமான் அவங்க அருளி செய்றாங்க. அப்போ அப்புறம் நோயாளியும் எல்லாரும் நோயாளியா தான் இருக்கிறாங்க. நம்மளுக்கு தெரியும், பிறக்கும் போதே பிறவி பிணி அப்படிங்கிற ஒரு நோய், ஒரு பிணி நம்ம தலையில வந்து உட்கார்ந்துக்கிறது. அந்த நோயோட தான் எல்லாரும் இருக்கிறோம். அப்போ இந்த எல்லாருமே நோயாளிகளாகவும் திருடர்களாகவும் தான் இருக்கிறாங்க இந்த உலகத்துல, உலக மாந்தர். இவங்களை பாக்குறதா தரிசனை அல்ல. இப்ப அந்த மறைமொழி எங்கிருந்து வருதோ அந்த மறைமொழி மாந்தரை, அந்த மறைமொழியை அது கேட்கறது தான் தரிசனை அப்படின்னு இந்த திருவாக்கியத்துல நமக்கு பெருமானவங்க எடுத்து அருள்றாங்க. அதை பத்தி நம்ம இன்னும் கொஞ்சம் விரிவா நம்ம பார்ப்போம். இப்போ இந்த கண்ணை கொண்டு பாக்குறது அப்பா வந்து கொடுப்பாங்க. ஊனக்கண் கொண்டு பாக்குற இந்த அழிந்து போகிற செல்வத்தை எல்லாம் நம்முடைய அப்பா நமக்கு உரிமையாக்கி தருவாங்க. நம்முடைய தூலத்தந்தை, நம்முடைய தகப்பன் நமக்கு அதெல்லாம் நம்ம கேட்கறதெல்லாம் வாங்கி தருவாங்க. ஆனா அது அழிஞ்சு போகக்கூடிய செல்வம் தான். இதயக்கண் கொண்டு பாக்குறத, அழிஞ்சு போகாத அந்த செல்வத்தை குரு பெருமானவர்கள் நமக்கு பங்கிட்டு தருவார்கள். அப்படின்னா அப்போ இந்த இதய கண்ணுனா என்ன, இந்த கண்ணுக்கும் அந்த கண்ணுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? இப்போ இந்த கண் வந்து, இந்த ஊனக்கண் வந்து ஓரளவு தூரம் வரைக்கும் தான் பார்க்கும். ஆனா அந்த இதயக்கண் அண்டாண்டங்களும் கடந்து அது எவ்வளவு தூரம்னாலும் பார்க்கக்கூடிய வல்லமையுடையதாக இருக்கிறது. இப்போ இந்த கண் கொண்டு நாம பார்க்கும்போது ஒரு குரு பெருமான் அவர்களையே, அந்த மறைமொழி மாந்தரையே கூட நம்ம இந்த கண் கொண்டு பார்க்கும்போது அவங்க 5 அடி உயர மனிதராகத்தான் தெரியும். பெருமான் அவர்கள் கூட ஒலிநாடாவில் அருளி செய்யறதை நம்ம கேட்டிருக்கோம். என் உயரம் எவ்வளவு சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது, அந்த மறைமொழியை தரிசிக்காத புதியவர்களுக்கு, இந்த ஊனக்கண் கொண்டு மட்டும் அவர்களை பார்க்கிறவங்களுக்கு அவங்க 5 அடியோ அல்லது 6 அடியோ அவ்வளவுதான் தெரியும். ஆனா அந்த மறைமொழியை தரிசிச்சவங்களுக்கு அது எப்படி தெரியும் அப்படின்னா, அண்டாண்டங்களும் கடந்து நிக்கிற அந்த விஸ்வரூப தரிசனை அவங்களுக்கு தெரியும். அப்போ இந்த கண்ணை மூடித்தான் நாம அந்த கண்ணை திறந்து பார்க்க வேண்டியதா இருக்கு. இந்த கண்ணை மூடும் போதுதான் நமக்கு அந்த கண்ணு திறக்கும். இந்த உலக இச்சையிலேயே நம்ம இருக்கும்போது நம்மளுக்கு அந்த கண்ணு திறக்காது. இப்போ இந்த ஊனக்கண்ணை மூடி நாம அந்த ஞான கண்ணை திறந்துதான் அந்த விஸ்வரூப தரிசனையை பார்க்க முடியும். அப்போ திருமூலர் பெருமான் வந்து 3000 ஆண்டுகள் வாழ்ந்தாங்க அப்படின்னு சொல்லி குறிப்பு இருக்கு. 3000 ஆண்டு வாழ முடியுமா ஒரு மனித தூலத்தால அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, அதுக்கெல்லாம் ஏதோ ஒரு பொருள் வச்சுதான் கொடுத்துருக்காங்க. திருமூலர் பெருமான் வந்து ஒரு ஆண்டுக்கு ஒரு பாடல் தான் எழுதுவாங்களாம். அப்படியாக அவர் எழுதின 3000 பாடல்கள் இருக்கு. அது எப்படி 3000 ஆண்டு இந்த மனித தூலம் வாழ முடியுமா அப்படின்னா, அதுக்கு பொருள் என்ன அப்படின்னா, அவங்க எழுதின ஒரு பாடலை நாம புரிஞ்சு கொள்வதற்கு 1 வருஷம் ஆகுமா. அதைத்தான் 3000 ஆண்டா குறிப்பிடுறாங்க. ஒரு பாடல்லையும் அவ்வளவு தேவ ரகசியங்களை பொதிஞ்சு வச்சுதான் ஞானிகள் நமக்கு கொடுக்குறாங்க. அப்போ அதை புரிஞ்சுக்கிடணும்னா நாம என்ன செய்யணும்னா, இந்த ஊனக்கண்ணை மூடி அந்த இதய கண்ணை திறந்து அதை திரும்ப 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 நினைவுக்கு கொண்டு வந்து அதைத்தான் தியானம் செய்யறதுன்னு சொல்லுவாங்க. தியான் அப்படின்னாலே நினைவு அப்படின்னு அர்த்தம். அதை நினைவுக்கு கொண்டு வந்து அந்த நினைவுல பதியும்படி செய்யும் போதுதான் நமக்கு அந்த அவங்க 1 வருஷம் ஆகும் அதுக்கு திருமூலர் பெருமான் அவங்க பாடலோட விளக்கம் புரியுறதுக்கு அப்படின்னு. அது போலதான் நம்முடைய பெருமானவர்கள் நமக்கு அருளி தந்துள்ள அந்த திருவாக்கியங்கள் எதா இருந்தாலும் நமக்கு எப்படி கொடுத்துருக்காங்க. ஒரு பெரிய கடலை சுருக்கி திருப்பார்கடலை காய்ச்சி வட்டாக்கி சிறு சிறு துண்டாக்கி நமக்கு தர்றாங்க. அத வந்து நாம அதுல இருக்கிற அந்த பெரிய அந்த கடலை விரிச்சு பார்க்கணும்னா
நாம இந்த ஊனக்கண்ணை மூடி ஞான கண்ணை திறந்து அதை திரும்ப 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 அதை நாம போடும்போதுதான் அது நம்ம நினைவில் நம்மளுடைய தியானத்தில் அது வந்து பதியக்கூடியதாக இருக்கும். இப்போ மந்திரங்களை எல்லாம் எப்படி படிக்கணும் அப்படின்னு சைவாகம கிரந்தத்துல சொல்லியிருப்பாங்க. மந்திரத்தை முதல்ல வாயால காது கேட்கும்படி சொல்லணும். பெருமானவங்க கூட சொல்லுவாங்க, என்னை தரிசிக்கும் போதெல்லாம் நீ ஏதாவது ஒரு மந்திரத்தை உன்னுடைய செவி கேட்கும்படி சொல்லணும் அப்படின்னு சொல்ற வாக்கியத்தெல்லாம் கூட நம்ம பார்த்தோம். அது மாதிரி முதல்ல மந்திரத்தை காதுல கேட்கும்படி சொல்றதுக்கு ஒரு பேர் வச்சிருக்காங்க அந்த வேதாகம கிரந்தத்துல. அதுக்கு பேர் வாட்சிகம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் அந்த மந்திரத்தை முணுமுணுத்துக்கிட்டே இருக்கணும். முதல்ல காதால கேட்கும்படி சொல்லணும், உறக்க சொல்லணும், அதுக்கு பேர் வாட்சிகம். அதுக்கப்புறம் வாயில முணுமுணுத்துக்கிட்டே இருக்கணும், காதுக்கு கேட்காட்டா கூட பரவாயில்ல, நம்ம முணுமுணுத்துக்கிட்டே இருக்கணும். அதுக்கு பேரு உமாம்சு அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க வேதாகம கிரந்தத்துல, உமாம்சு. அதுக்கப்புறம் நீ சொல்லவே வேண்டாம், அது உன் நினைவுல பதிஞ்சிரும், அதுக்கு பேரு மனனம். இந்த வார்த்தையெல்லாம் நம்ம புழக்கத்துல இருக்கிறது தான், ஆனா நம்ம அதை கண்டுக்கல. மனனம் செய்யறது, வாட்சிகம் நம்ம வாசிக்கிறது, உமாம்சு அப்படின்னா நம்மளை கூட பெருமானவர்கள் முதல்ல இந்த மூல மந்திரத்துல நாங்கெல்லாம் சின்ன பிள்ளைகளா இருக்கும்போது எங்களுக்கு எல்லாம் மூல மந்திரம் தெரியாது. முத்தி பூர்ணம் சொன்னோடனே பெரியவங்க எல்லாம் அப்படிதான் சொல்லுவாங்க. என்னன்னு கேட்டா சொல்லி தர மாட்டாங்க. அதுக்கப்புறம் தான் இத வந்து பெருமானவங்க வெளிப்படுத்தினாங்க, எல்லாரும் சொல்லலாம் அப்படின்னு சொல்லி. அப்போ அப்ப உம்முன்னு சொல்றதுக்கு பேரு உமாம்சு, செவி கேட்கும்படி வாசிக்கிறதுக்கு பேரு வாட்சிகம். இதெல்லாம் பேர் வச்சிருக்காங்க வேதாகம கிரந்தத்துல, இதெல்லாம் இருக்கு. அப்போ செவி கேட்கும்படி முதல்ல வாட்சிகமா சொல்லி அதுக்கப்புறம் உமாம்சுன்னு வாய் முணுமுணுத்துக்கிட்டே இருந்தா அது மனனம் ஆயிடும். இதெல்லாம் மனனம் பண்ணுவதற்கு வழி. அப்போ அந்த மனசுல அது பதிஞ்ச பிறகு அது அழிக்கவே முடியாது. அது போய் நினைவுல பதிஞ்சிருச்சுன்னா நீ அழிக்கணும், இந்த மந்திரம் எனக்கு வேண்டாம், நான் மனப்பாடம் பண்ணிட்டேன் ஆனா இனிமே எனக்கு வேண்டான்னு நீ நினைச்சாலும் அது போகாது. நீ வந்து வேண்டாம், இந்த பொன்னரங்கம் எனது மனைவி அப்படின்லாம் நீ இருந்தீனா, நீ ஞானத்தை வேண்டாம்னு சொன்னா கூட உன் தலையில துவஜம் கட்டி ஏறிடும்னு பெருமானவங்க அருள் செய்வாங்களே. அது போல அந்த மந்திரத்தை வாட்சிகமா சொல்லி உமாம்சுவா முன்முணுத்து அதை மனனம் பண்ணிட்டீன்னா நீ வேண்டாம்னாலும் அது உன்னை விட்டு போகாது, உனக்குள்ள பதிஞ்சிரும். அந்த தரிசனையை எப்ப வேணாலும் பார்க்கலாம். அதை நம்ம ஒரு குடோனுக்குள்ள இருக்கும். இப்போ வேத பாராயணம் பண்றோம் அப்படின்னா அதுக்குதான் நம்ம வேத பாராயணம் எல்லாம் பண்றோம். மனசுக்குள்ள பதிஞ்சு அது நம்மளுக்குள்ள ஒரு குடோன்ல போய் அது பதிஞ்சிருது. அந்த குடோன்ல இருந்து எப்ப வேணாலும் அதை எடுத்து நம்ம பயன்படுத்தி கொள்ளலாம். அப்போ முதல்ல பெருமானவர்களும் நம்மளை வந்து வாயில காதுல கேட்கும்படி சொல்லி நாக்கு முணுமுணுக்க சொல்லி அந்த மனசுல பதிய வைக்கதான் சொல்றாங்க. அது பதிய வச்ச பிறகு அந்த மந்திரத்துக்கு பேரு தான் பேசாமல் பேசும் மந்திரம், எழுதாமல் எழுதும் எழுத்தாக அதுதான் இருக்கு அப்படின்னு நமக்கு அருள் செய்யறாங்க. அப்படி ஒரு மனசுல பதிஞ்சு விட்டா அதுக்கப்புறம் அத வந்து ஒரு தங்கம், அந்த மனசுல யாருக்கெல்லாம் அப்படி மந்திரங்கள்லாம் பதிஞ்சிருதோ அந்த தூலம் தான் தங்கமான தூலமாக ஆகிடுது. அதுதான் வந்து நம்மள அப்படி பெருமானவர்கள் வந்து தங்கமாக்குவது எப்படி அப்படின்னு கூட நம்மளுக்கு திருமைஞான குரல்ல ஒரு வாக்கியத்துல கொடுத்திருப்பாங்க. ஒரு எஜமானருக்கு கைகட்டி சேவை செஞ்சுக்கிட்டு இருந்த ஒரு சாதாரண ஒரு பணியாளன் கூட சாலைக்கு வந்துட்டு ஒரு முறை வந்துட்டு போயிட்டா அவன் தங்கமாயிருவான் அப்படிங்கிற அந்த திருவாக்கியத்தெல்லாம் நம்ம பார்த்திருக்கோம். அப்போ தெய்வம் அவர்கள் நமக்கு தந்துள்ள அந்த ஒவ்வொரு வாக்கியமும் நம்மை தங்கமாக்கக்கூடிய ஒரு ரசமணியாக இருக்கிறது. ரசமணி அப்படின்ற இந்த ஒரு வார்த்தையும் நான் வந்து ஒரு வேதாகம கிரந்தத்துலதான் நான் படிச்சேன். அதாவது அந்த காலத்துல எல்லாம் கோயில்கள்ல ரசமணின்னு ஒரு மணி கட்டி இருப்பாங்களாம். அந்த மணிக்கு பேரு ரசமணி, தங்கமாக்குகிற மணி அப்படின்னு பேராம். என்ன அந்த மணி எப்படி இருக்கும்னா, இப்ப சாதாரணமா கோயில்ல நம்ம மணி எல்லாம் பார்த்திருப்போம். அந்த மணியில நடுவுல ஒரு அடிக்கக்கூடிய ஒரு நாக்குன்னு சொல்லுவாங்க, அது ஒரு நாக்கு இருக்கும். அந்த நாக்கை கொண்டு தட்டும் போதுதான் சவுண்டு, ஒரு ஓசை ஒலி வரும். ஆனா அந்த ரசமணிக்கு வந்து அப்படி தட்டக்கூடிய அந்த நாக்கு இருக்காதான். ஒரு
இரும்பு துண்டு மாதிரி ஒண்ணு மட்டும் இருக்குமா, அத நாம ஏதாவது ஒரு குச்சை கொண்டு போய் தட்டணுமா. அப்படி தட்டும் போது அந்த ரசமணி தங்கத்தால செய்யப்பட்டிருக்குமா. அந்த மணிய எந்த குச்சியை கொண்டு நம்ம தட்டினாலும், நம்ம ஒரு வெங்கல குச்சோ இல்ல பித்தளை குச்சோ அலுமினிய குச்சோ எந்த குச்சியை கொண்டு தட்டினாலும் இந்த தட்டுற குச்சி தங்கமாயிருமா. அப்புறம் அந்த தங்கமான அந்த குச்சை வேற ஏதாவது ஒருத்தவங்க ஒரு குச்சை வச்சு தட்டினாங்கன்னா அந்த குச்சும் தங்கமாயிருமா. இப்படி ஒன்னொன்னா அந்த ஒவ்வொரு தட்டக்கூடிய குச்சையும் தட்ட 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 எல்லாமே தங்கமாகிட்டு போயிரும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆதி காலத்துல கோயில்ல ரசமணின்னு ஒரு மணி கட்டி தொங்க விடப்பட்டதாக ஒரு நூல்ல ஒரு குறிப்பு நான் பார்த்தேன். அப்போ அதை பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சு, நம்முடைய பெருமானவர்கள் கூட நம்ம ஆலயத்தின் முகத்துல மௌனமணி அடிப்பாங்களே, அதுல நாக்கு இருக்காது. ஒரு இரும்பு துண்டு மாதிரி ஒரு துண்டு மட்டும் தொங்க விட்டுருப்பாங்க, இன்னொரு குச்சியை கொண்டுதான் அதை அடிப்பாங்க. மணி அப்படின்னா நடுவுல ஒரு நாக்கு இருக்கும். அந்த மாதிரி இல்லாம ஒருவேளை இப்படி எல்லாம் பெருமானவங்க எந்த ஒரு காரியம் செஞ்சாலும் அதுக்குள்ள ஏதாவது ஒரு நமக்கு அறிவுறுத்துற ஒரு இதுக்காகத்தானே அதை வச்சிருப்பாங்க. ஒவ்வொரு நமக்கு ஏற்படுத்தி வச்ச வணக்க முறையா இருந்தாலும் எதா இருந்தாலும் ஏதோ ஒரு நமக்கு அது எப்ப புரியணுமோ அப்பதான் அது புரியும். அப்ப எனக்கு இதை படிக்கும் போது பெருமானவர்கள் அந்த மௌனமணி அதுக்காக தான் அப்படி அடிக்கிறது இல்லாம அதை ஒரு குச்சை வச்சுதான் அடிப்பாங்க. நம்ம எல்லாரும் அதை பார்த்திருப்போம். அப்போ அந்த அடிக்கிறவங்க எல்லாருமே தங்கமாக்குறதுக்காகத்தான் இப்படி எல்லாம் ஒரு ஏற்பாடை செஞ்சு வச்சிருப்பாங்களோ அப்படின்னு நமக்கு தோணுது. அப்போ இந்த உலகத்திலையும் எல்லாரும் தரிசனை அப்படின்னா இறைவனை தரிசிக்கிறது தான் தரிசனைன்னு சொல்லுவாங்க எல்லாருமே. சும்மா யாரையாவது பார்த்தா தரிசனம் இல்லை, நான் கோயில்ல போய் சாமியை தரிசிச்சுட்டு வந்தேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்போ அது என்ன என்ன தரிசிச்சிங்க அப்படின்னா, கோயில்ல தீபாராதனை காட்டினாங்க, அர்ச்சகர் அர்ச்சனை பண்ணாரு, அதெல்லாம் தரிசனம் பண்ணிட்டு வந்தேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்போ அதெல்லாம் என்ன, அதெல்லாம் பாக்குறது தரிசனையா? அது வெறும் சடங்குகள். அந்த சடங்கு செய்யும் போது அந்த அர்ச்சகரைத்தான் பாக்குறோம் நம்ம. அப்போ அங்க போய் நம்ம என்ன தரிசனம் பண்ணணும், அந்த ஈசன் அவர்கள் என்ன அருளி தந்தாங்களோ அதை கண்ணை மூடி அதை தியானம் பண்ணணும். அதுக்கு பேர் தான் தரிசனம். நாம அந்த கண்ணை மூடுறது இல்ல, கண்ணை திறந்து அதுல வேற அந்த சடங்குகள் எல்லாம் கண்ணுக்கு தெரியலைன்னு முன்னால இருக்கவங்க கூட எல்லாம் சண்டை போடுறது. தள்ளி நில்லுங்க, எனக்கு தெரியல, தரிசனம் தெரியல, நீங்க மட்டும் தரிசனையை பார்த்தா போதுமா, நாங்க பார்க்க வேண்டாமா அப்படின்னு முன்னால இருக்கவங்க கூட சண்டையெல்லாம் கூட போடுவாங்க. அப்போ இதெல்லாம் தரிசனையா? நீ கண்ணை மூடி அந்த பெருமானவர்கள் அருளி செய்தத நம்ம இப்ப பார்த்தோமே, வாட்சிகமா செவி கேட்கும்படி சொல்லி அதை உமாம்சுவாக முணுமுணுத்து அது மனனமாக மனசுல பதிய வைக்கிறதுக்கு பேர் அல்லவா தரிசனை. நம்ம கூட அது வெளிய கோயில்ல மட்டும் இல்ல, நம்ம கூட கோயில் நம்ம ஆலயத்துல கூட நம்மளுக்கெல்லாம் சில பேர் என்கிட்டே சொல்லியிருக்காங்க, என்னையெல்லாம் ஆலயத்துல முன்னாடி உட்கார விட மாட்டாங்க. எங்க உட்கார்ந்தா என்ன, எங்க உட்கார்ந்தும் நாம கண்ணை மூடி பெருமானவர்கள் நமக்கு அருளி தந்த ஒவ்வொன்னையும் நம்ம மனசுக்குள்ள பதிச்சு அதை தியானம் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுக்கு பேரு தான் தரிசனை. சும்மா கண்ணை திறந்து வெறும் சடங்குகளை பார்ப்பது தரிசனை அல்ல. அதுக்குதான் பெருமானவங்க அவங்க உரைநாடால பேசும் போதெல்லாம் நம்ம கவனிச்சா தெரியும். நல்ல காது கொடுத்து கவனமா கேக்குறியா, நான் பேசுறத காது கொடுத்து கண்ணை திறந்து வேன் பார்த்துக்கிட்டு இருக்கிறதுல பிரயோஜனம் இல்லை. காதை கொடு, செவிக்கதவை சாட்டி போடுவீர்களா அல்லது இன்னும் கொஞ்சம் பேசுவதற்கு நேரம் தருவீர்களா என்று நினைக்கின்றேன் பிறவியரை. செவிக்கதவை சாட்டி போடாம அதை திறந்து வை, அதுலயும் கவனமா கேளு, அதுதான் தரிசனை அப்படின்னு நமக்கு பெருமானவங்க அருளி செய்யறாங்க. அப்போ இந்த இதய கண் கொண்டு பார்க்கிறதுக்கு பேருதான் விஸ்வரூப தரிசனை. இந்த ஊனக்கண் கொண்டு பார்க்கிறது அல்ல. அத நமக்கு நிறைய இடத்துல பெருமானவங்க எடுத்து காமிச்சிருக்காங்க. கோடாய்கக்கூர் பக்கம் 167 பார்ப்போம். ஜீவன் கண்ட, இதற்கு பெயர் தான் விஸ்வரூப தரிசனம். ஜீவன் பார்க்கணும், தூலம் பார்க்க கூடாது. இதய கண், அந்த ஜீவன்ல இருக்கு அந்த கண். உயிருடலம் என்று சொல்லி உள்ளோமே, அது என்ன 5.5 அடியா? இந்த கண் கொண்டு பார்க்கும்போது 5.5 அடி தான் தெரியும்.
அந்த கண் கொண்டு பார்க்கும்போது தானே விஸ்வரூப தரிசனை தெரியும். அதனுடைய பரப்பு அண்டாண்டங்களும் கொள்ளாதே. மெய் என்ற அந்த நித்திய தூலத்தை எதுவும் அணுகாது. இந்த அழி தூலத்தில் எந்த சீக்கும் மேயும், ஆனால் மெய் தூலத்தை எந்த நோயும் அண்டாது. அதுக்குதான் நமக்கு நோயாளின்னு கொடுத்துட்டாங்க பெருமானவங்க. அம்புட்டும் இந்த தூலத்துல திரியிறவங்க அவ்வளவு பேரும் திருடர்கள் தான், நோயாளிகள் தான். இன்னொருத்தர் பொருளை கவர்றவன் மட்டும் திருடன் இல்ல, அனைத்தும் கைவிட துணியாத எல்லாருமே திருடர்கள் தான். பிறக்கும் போதே ஒரு பிணி வந்து தலையில உட்கார்ந்துச்சு, எல்லாருமே தீக்காளி தான், நோயாளி தான். அது இந்த அழி தூலத்துல இருக்கிறவரை. அப்படி இருக்கிற இந்த தூலத்தை விட்டுட்டு, இந்த திருட்டுத்தனத்தை விட்டுட்டு, இந்த நோயெல்லாம் விட்டுட்டு, அந்த பிணி தீர்க்கும் மருந்த சாப்பிட்டு நீ அந்த அழியா தூலத்தை அடைவதுவே உன் வேலை, அதுதான் நமக்கு வேலையாக இருக்கு என்று உனது காதிலே இதை இன்றைக்கு போட்டு விட்டோம். எதுல போட்டாங்க? கண்ணுல போடல, வாயில போடல, காதுல போட்டாங்க. அப்ப காதை திறந்தா தானே அந்த காது போடும்போது அது உள்ள காதை அவங்க போட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. போடும்போது காதை மூடிட்டா அது எப்படி தெரியும்? எப்படி உள்ள போகும்? அது உள்ள போகிறது போனால அந்த தரிசனம் தெரியும். கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு அப்படின்ற பழமொழியை பத்தி பேசிட்டு இருக்கும்போது பெருமானவங்க கைமண் அளவுனா எவ்வளவு அப்படின்னு கேட்டாங்களா எல்லாருமே. அப்போ அங்க முன்னால இருந்த ஒரு ஜீவப்பிரவியர் அந்த ஆலயத்துல இருக்கிற ஒரு பிடி மண் அப்படி கையில அள்ளி, இதுதான் ஒரு பிடி மண் அப்படின்னு காட்டினாராம். இதுதான் ஒரு பிடி மண்ணா? இது இல்ல, அதை கீழே போடு. நல்ல மண்ணை உள்ளங்கைய மண்ணுல அப்பிட்டு எடு, அப்படியே விரிச்ச மனைக்கு எடு. அந்த கையில எத்தனை மண் ஒட்டி இருக்கு, அதுதான் கைமண். கற்றது கைமண் அளவுன்னு தான் சொன்னாங்களே தவிர கைப்பிடி மண் அளவுன்னு சொல்லல. நீ பிடிச்சது கைப்பிடி, கைப்பிடி இல்ல, கை மண். கைய உள்ளங்கைய மண்ணுல ஒட்டிட்டு மேல தூக்கும் போது 2-3 மண் ஒட்டி இருக்கும். அது ஒட்டினதும் அப்பப்போ உதிர்ந்துகிட்டே இருக்கும். அதுதான் நீ கற்றது அப்படின்னு பெருமானவங்க அருளி செஞ்ச மாதிரி அவங்க கொடுக்கறதெல்லாம் நம்ம காதுல எவ்வளவு போட்டுக்கிறோமோ அப்படியே கேட்டது இந்த கை மண்ணுல இருந்து உதறிற மாதிரி உதறி போய் விடாமல் அதை எவ்வளவு உள்ளத்துல நம்ம பதிக்கிறோமோ. இப்ப நம்ம பார்த்தோமே, வாச்சிகமா சத்தமா சொல்லி மனனமா உமாம்சுவாக முணங்கி அதை அப்புறம் மனசுக்குள்ள பதிக்கணும். அதுக்கு பேர் தான் மனனம். அப்படி அதெல்லாம் முதல்ல காது வழியாத்தான் உள்ள போய் 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 அப்புறம் தான் நினைவுல அது பதியும். அதுக்கு நீ என்ன செய்யணும்? காதை திறந்து வைக்கணும். அந்த ஒரு வழி, காது வழிதான் ஞானத்துக்கு போற வழி, வேற வழியே இல்ல. அதுதான் சொர்க்கவாசல். சொர்க்கவாசல் திறக்கிறதுனா என்ன? நீ காதை திறக்கிறது. செவிக்கதவை சாத்தி போடாம திறக்கிறதுனா சொர்க்கவாசல் திறந்துருச்சுன்னு அர்த்தம். அது எங்க திறக்கணும்? அந்த மறைமொழிக்கு முன்னால திறக்கணும். வேற கண்ட இடத்துல போய் திறந்து பிரயோஜனம் இல்லை. கண்ட குப்பையெல்லாம் உள்ள போறது அல்ல. அப்போ அந்த மறைமொழிக்கு முன்னால நீ காதை திறந்து வையி. அது ஒண்ணுதான் வழி. இதை இன்றைக்கு உன் காதில் போட்டு விட்டோம். மனு வந்தது இந்த ஒரே வேலைக்குத்தான். இவன் பற்றி நடக்க வேண்டியது இந்த ஒரே வழிதான். எந்த வழி? காது வழிதான். காது வழியாத்தான் நீ நடக்கணும், வேற வழி இல்லை உனக்கு. அந்த வழிதான் மெய் வழி. மற்ற எல்லாம் போய் வழி, வேறு எந்த வழியும் அல்ல. அது இங்கே மெய்வழிச்சாலையில் 69 ஜாதிகளை கொண்ட பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கிடையில் அலங்காரமான நிதர்சன நிரூபணையில் உள்ளது. அதுதான் நிதர்சனம், அதுதான் தரிசனம். மற்றதெல்லாம் தரிசனம் இல்ல, ஊனக்கண் கொண்டு பாக்குறதெல்லாம். அப்போ தரிசனம் என்பது அண்டாண்டங்களும் கடந்து நிக்கிற அந்த விஸ்வரூப தரிசனையை பார்க்கிறது தான் தரிசனை. அதை எப்படி பார்க்கிறது அப்படின்னா, அது எதுன்னு இந்த வாக்கியத்துல நம்ம கல்விக்குள்ள ஞானக்கண்ணுனா என்ன, இதய கண்ணுனா என்ன, உன்னுடைய செவி கதவு தான் அது அப்படின்னு நமக்கு இந்த இடத்துல எடுத்து காட்டுறாங்க. இந்த உலக மக்கள்ல எல்லாம் இதயம் அப்படின்னா இந்த நெஞ்சு கூட்டுக்குள்ள இருக்கிற ஒரு தாமரை மொக்கு வடிவத்துல இருக்கே, அதுதான் இதயம்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா அது அல்ல இருதயம். இருதயம் என்பது அந்த இருதயம் பார்க்குமா அப்படின்னா பார்க்காது. அது இருட்டுக்குள்ள இருக்கு. ஆனா பார்க்கக்கூடிய ஒரு இருதயம் இருக்கு அப்படின்னு பெருமானவங்க நமக்கு அருளி தர்றாங்க. அந்த பார்க்கக்கூடிய இதயம் அதை நாம பார்க்கலாம். அதுவும் அந்த இதய கண்ணை திறந்து எல்லாத்தையும் பார்க்கும். அதை நாம எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, ஒரு தெய்வ கண்ணாடி போல முன்னால போய் நின்னா நாம அந்த இதய கண்ணை பார்க்கலாம். அப்படி பார்க்கும்போது
அந்த தெய்வ கண்ணாடி முன்னால நின்று அந்த இதய கண்ணை திறந்து பார்க்கும் போதுதான் அந்த இதய இருட்டெல்லாம் நீங்கி அந்த இதயமானது பிரகாசத்துக்கு வருகிறது. அந்த இருதயமானது அது வரைக்கும் மொக்காத்தான் இருக்கு, அது மலரணும். மொட்டு மலர்ந்தா தானே வாசனை கொடுக்கும். அப்போ அது எப்ப மலரும்? அந்த திருவாசகத்தெல்லாம் அந்த செவிக்கதவு வழியாக கேட்டு கேட்டு உள்ள போகும்போதுதான் அந்த இருதய மலரானது விரியும். நம்ம பார்த்தோமே, இந்த வாசிக்கால் உச்சி கண்டத்தின் வழியா இந்த ஊசியின் தமர் வழியில ஓடும் போதுதான் அந்த இருதய மலர் விரியும். வாசிக்கால் உச்சி கண்டத்தின் வழியாய் ஊசியின் தமர் வழி ஓடி பேசரு மூளை மண்டல கூவை மேல் பலஞான கண்ணொன்றங்கிருந்து வாசனை கேள்வி இரு கண்வாய வைக்கும் வல்லமை அளிக்கும் கண்ணே ஈசந்தன் இருப்பும் ரவி கொடி வீசும் இருதய மலர் விரிந்தெழும்போ. அப்போ அந்த செவிக்கதவை திறந்து அது வழியாக அந்த விஸ்வரூப தரிசனையை நீ பார்க்கும் போதுதான் அதுதான் பல ஞான கண். அந்த பல ஞான கண்ணை திறந்து நீ பார்க்கும் போதுதான் உன்னுடைய எல்லாத்துக்கும் வல்லமை கொடுக்கிற கருவிகளாக மாற்றி வைக்கப்படும். அப்போதான் நீ ஈசனுடைய இருப்பை பார்க்கலாம், சிவனுடைய இருப்பு. அந்த இருதய மலரானது இருட்டுக்குள்ள இருந்தது பிரகாசமாகும். அதுதான் இருதய மலரானது விரிந்து எழும்பும் அப்படின்னு நமக்கு பெருமான் அவங்க எடுத்து காட்டுறாங்க. அது என்ன பிரகாசம்? ரவி கோடி வீசும், கோடி சூரிய பிரகாசம். அது எதனுடைய பிரகாசம்? அறிவு இருட்டுக்குள்ள இருந்தது, அந்த அறிவு பிரகாசமாகுது. ஒண்ணுன்னா நமக்கு நான் இப்படி நினைச்சுக்கிட்டு இருந்தேன், இப்பதான் தெய்வ வாக்கியத்தை படிச்சு அதுக்கு இப்படி விளக்கம் தெரிஞ்சப்பதான் இப்பதான் எனக்கு தெரியுது. இதுவரைக்கும் நான் இப்படி நினைச்சுக்கிட்டு இருந்தேன், இப்பதான் தெரியுது. அப்ப இதுவரைக்கும் இருட்டுல இருந்தோம், இப்பதான் வெளிச்சத்துக்கு வந்துகிட்டே இருக்கோம். இப்படி ஒரு ஒரு வெளிச்சமா இன்னும் சாகுற வரைக்கும் எவ்வளவு வெளிச்சத்தை நாம பெற வேண்டியது இருக்கோ, இன்னும் எத்தனை இருட்டை கடந்து கடந்து வர வேண்டியது இருக்கோ. அதுக்குத்தான் பெருமானவர்கள் உபதேசம் என்பது ஒரு இரவில் முடிந்து போவது அல்ல. உன்னை அந்த யமன் வந்து பிடிக்கும் போது அவன் கையை தட்டி விட்டு உன்னை அந்த பரமபதத்துல ஏற்றி வைக்கிற வரைக்கும் அல்லவா உபதேசம் நடந்துகிட்டு இருக்கு. அது வரைக்கும் நம்ம அந்த பிரகாசத்தை வாங்கி 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 அந்த விஸ்வரூப தரிசனைய தரிசிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நமக்கு பெருமானவங்க எடுத்து கொடுக்குறாங்க. அதே மாதிரி கோடாயுதக்கூர் பக்கம் 320 நமக்கு அதை பத்தி தெளிவா எடுத்து கொடுக்குறாங்க. ஒரே இடத்தை, அதாவது மனிதனுடைய உள்ளகத்தில் உள்ள ரத்தம் சுரந்துள்ள ஒரு கூட்டையே அவை பேசுகின்றன. இந்த உலக மக்கள் எல்லாம் இந்த ரத்தம் சுரக்குதே, ரத்தத்தை பம்ப் பண்ணி இதை உலகம் இந்த உடம்பு பூரா அனுப்பிக்கிட்டு இருக்கேன். கெட்ட ரத்தத்தை வாங்கி நல்ல ரத்தத்தை அனுப்பிக்கிட்டு ஒரு நிமிஷத்துக்கு இத்தனை தடவை பம்ப் பண்ணிக்கிட்டே இருக்கேன். அதைத்தானே இருதயம்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த உலக மக்கள் எல்லாம். எவ்வளவு படித்தாலும் அந்த இருதயத்தை பார்க்க முடியுமா? அந்த இருதயத்தை பார்க்க முடியுமா? நீயே முடியாது. பக்கம் 320 கோடாயுதக்கூர் பக்கம் 320. ஒரே இடத்தை, அதாவது மனிதனுடைய உள்ளகத்தில் உள்ள ரத்தம் சுரந்துள்ள ஒரு கூட்டையே அவை பேசுகின்றன. எவ்வளவு படித்தாலும் அந்த இருதயத்தை பார்க்க முடியுமா? முடியாது. ஒரு மதத்தின் உண்மையை மெய்யை இவன் சந்தித்தால் இருதயம் பிரகாசமாகிறது. அப்ப எப்ப அந்த இருதயம் பிரகாசமாகுது? இருட்டுக்குள்ள இருக்கு. இதய இருட்டுக்குள்ளே புதையண்டு கிடப்பதை உடைத்து திறந்து எடுத்து கொடுக்க நாதியற்று இருக்கும் போது நமக்கு ஒரு நாதியாக பெருமான் அவங்க கிடைச்சிருக்காங்க. அந்த இதய இருட்டெல்லாம் உடைச்சு அதை பயங்கரமா இருட்டுக்குள்ள வச்சு அதை பயங்கரமான கதவெல்லாம் போட்டு பூட்டி வச்சிருக்கோம். வெங்கல கதவை போட்டு பூட்டி உடைக்க முடியாதபடி அந்த இரும்பு தாழ்பால் எல்லாம் போட்டு அந்த வெங்கல கதவை முறித்து இரும்பு தாழ்பாலை உடைச்சு நமக்கு தெய்வம் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. அப்பதான் நமக்கு அந்த இதய இருட்டானது பிரகாசம் ஆகிறது.
அப்போ நாம் அதை நேருக்கு நேர் தரிசிக்க முடிகிறது. இதுக்கு பேர் அல்லவா தரிசனை. பிறகு இவன் எல்லா மதத்தையும் தன்னதாக நேசிக்கிறவனாக ஆகிவிடுவான். சன்னிதானத்தில் இருந்த அனந்தாதி தேவர்களை சுட்டிக்காட்டி, இவர்கள் ஆளுக்கு ஒரு மதம், ஒரு ஜாதி, இப்படி 69 ஜாதிகள், வெவ்வேறு மதத்தினர் உள்ளார்கள். இங்கு எல்லோரும் ஒரே குலமானது அந்த இறைவனை தங்கள் இருதயத்தில் நேருக்கு நேர் சந்தித்ததாலேயே, சந்திக்க வைத்ததாலேயே இப்படி ஆகியுள்ளார்கள். எப்படி இந்த நேசம் வந்தது? இருதயத்துக்குள்ள இருக்கிற அந்த ஈசன், எனக்குள்ள இருக்கிற ஈசன் தான் உங்களுக்குள்ள இருக்காங்க. எல்லாருக்குள்ளயும் அந்த ஈசன் தான் குடியிருக்காங்க. நானும் ஈசனுடைய அம்சம், நீங்களும் ஈசனுடைய அம்சம் அப்படின்னு தெரியும் போதுதான் இந்த மனித நேயம் நமக்குள்ள வருது. அப்படித்தான் பெருமானவர்கள் நம்மளை எல்லாம் மனித நேயம் உள்ளவர்களாக ஆக்கி வச்சிருக்காங்க. ஒரே குடும்பமாக. உனக்கு முள் குத்துனா அவனுக்கும் வலிக்கணும். அப்படியெல்லாம் நம்மளை ஒருத்தர் நேசமாக எப்படி ஆக்கி வச்சாங்கன்னா, அந்த இருதயத்தை பிரகாசம் பண்ணித்தான், அந்த தரிசனையை தரிசிக்க வச்சுதான். இந்த உலக மக்கள் எல்லாம் நாறுகின்ற ஒரு இதயத்துக்குள்ள இருக்கிற மொக்கை இருதயம்னு சொன்னாங்களே, அது இல்ல அப்படின்னு நமக்கு ஒரு உண்மையான இதயத்தை காட்டினாங்களே. நாறு மோர் மாமீச துண்டாயனக்குள் இருந்த இருதயத்தை கூற ஒன்னா சம்பத்தெல்லாம் விளை ஊட்டி யோவனமாக்கி வைத்தாய். பாரில் உள்ளோர் கூறும் இதயத்தை அன்பூறு பார் என்று சொன்னவுடன் பார்க்க பார்க்க ஆயிரத்தெட்டண்டமெல்லாம் பகல் போல் இலங்க கண்டே. எப்படியாப்பட்ட தரிசனையை பெருமானவங்க நம்ம கொடுக்குறாங்க. நாறுமோர் மாமிச துண்டுன்னு சொல்லி வச்சாங்களே இந்த உலக மக்கள் எல்லாம் இருதயத்தை, அது அல்ல இருதயம். கூற ஒண்ணா சம்பத்தெல்லாம் விளைகின்ற உத்தியோகனம் உனக்குள்ள இருக்கிறது, அதை பார் என்று காமிச்ச உடனே பார்க்க பார்க்க 1008 அண்டமெல்லாம் தெரியுது. விஸ்வரூப தரிசனை தெரியுது. நாளும் நாளும் பெருமானவங்களுடைய வாக்குல இருந்து நான் இப்படி நினைச்சுக்கிட்டு இருந்தேன், இந்த பெருமானவங்க சொன்ன பிறகுதான் இந்த விளக்கம் எனக்கு புரியுது. இப்படி நினைச்சுக்கிட்டு இருந்தேன், இந்த வாக்கியத்தை படிச்ச பிறகுதான் எனக்கு புரியுதுன்னு தினம் தினம் விஸ்வரூப தரிசனை பார்க்க பார்க்க 1008 அண்டமெல்லாம் புரியுதே, பட்ட பகல் போல பளிச்சுன்னு தெரியுதே, அது அல்லவா தரிசனை என்ற செய்யுள் பாடப்பெற்ற போது தொடர்ந்து ஆண்டவர்கள் ஒரு உத்தரவில் ஒரு ஊரையே சுட்டெறி என்று உத்தரவு போடக்கூடிய ஒரு அரசனால் இந்த காரியத்தை செய்ய முடியுமா? இந்த காரியம், இந்த இதய கண்ணை திறந்து பாரு அப்படின்னு யாரால பார்க்க முடியும்? யாரால காட்ட முடியும்? ஒரு அரசனால முடியுமா? காசு இருந்தா முடியுமான்னு பெருமானவங்க கேட்பாங்க. அங்க போகணும், கைலாயம் வைகுண்டம், ஒரு காசிக்கு போகணும்னா ஒரு இத்தனை ரூபாய் இருந்தா போகலாம். கைலாய வைகுண்டம் போறதுக்கு எவ்வளவு ரூபா? ஒரு 10,000 ரூபாய் இருந்தா போலாமா, லட்சம் இருந்தா போலாமா அப்படின்னு கேட்பாங்க. அதெல்லாம் வேண்டியதில்லை. இந்த காசெல்லாம், இந்த பப்பெல்லாம் அங்க வேகாது. அதுக்கு ஒரு முதல் இருக்கு. இறைவரே வச்சு அதை அடையிறதுக்கு உனக்குள்ள ஒரு முதலை வச்சு கொடுத்துருக்காங்க, அன்பு என்னும் முதல். அதை எடுத்து கொடுத்து நீ பெற்றுக்கொள்ள வேண்டியதுதான். இத்தகைய காரியத்தையே அன்று பகவான் போர் முனையில் அர்ஜுனனுக்கு செய்தார்கள். தரிசனை தரிசனை என்கிறார்களே, பார்க்கிறது என்பது தானே இவர்கள் அர்த்தம். நமக்கு பார்த்தோம், என்ன கோயில்ல தீபாராதனை காட்டுறதை நான் தரிசனம் பண்ணிட்டு வந்துட்டேன். அதுக்கு வேற சண்டை வேற, தள்ளிக்கோங்க மறைக்காதீங்கன்னு சண்டை வேற, ஆலயத்துல என்னை முன்னால உட்கார விடலைன்னு சண்டை வேற. இதுவா தரிசனை? கண்ணை மூடி இதய கண்ணை திறந்து பாக்குறது அல்லவா தரிசனை. 30 ஆண்டு காலம் பகவானை பார்த்தானே அர்ஜுனன், என்ன பயன்? அப்போ தரிசனை என்றால் என்ன? இது ஒரு தேவ ரகசியம். இன்னைக்கு நமக்கு தேவ ரகசியம் தினம் தினம் பெருமானவங்க நமக்கு தேவ ரகசியத்தை வெளியாக்கிட்டே இருக்காங்க. அதுவல்லவா விஸ்வரூப தரிசனை. இது ஒரு தேவ ரகசியம். மெய்க்குரு சந்நிதியில் தான் அது வெளியாகும். அப்போ அந்த தேவ ரகசியங்கள் எல்லாம் எங்க வெளியாகும் அப்படின்னா, ஒரு மெய்க்குருவோட சந்நிதியில தான் அது வெளியாகும். வேற எங்கேயும் அது வெளியாகாது. அது ஊனக்கண் கொண்டு முண்டி அடிச்சுக்கிட்டு கோயில்ல முன்னால உட்காந்து பார்க்கிற தரிசனம் அல்ல. பின்னால உட்காந்து கூட கண்ணை மூடி கூட அந்த தரிசனையை பண்ணலாம். அந்த தரிசனையை பண்ணும் போதுதான் அழியாத செல்வங்களை எல்லாம் நமக்கு உரிமையாக்கி தந்து விடுவார்கள். இதை நமக்கு பெருமானவங்க
திருமஞான குரல்லையும் கொடுக்குறாங்க. திருவாக்கியம் எண் 49. திருமஞான குரல் திருவாக்கியம் எண் 49. கண்ணுக்கு காணப்படாததும் ஆனால் அறிவு கண் கொண்டு காணப்பெறுவதுமாகிய தேவ ரகசியங்கள். இந்த ஊனக்கண் கொண்டு பாக்குறது இல்ல தேவ ரகசியங்கள் எல்லாம். அறிவு கண் நம்மளுக்கு அந்த திருவாக்கியத்துல இதய கண்ணுன்னு கொடுத்தாங்க, இந்த திருவாக்கியத்துல அறிவு கண் கொடுத்துருக்காங்க. அப்ப இதயம்னாலும் அறிவுனாலும் ஒண்ணுன்னு நமக்கு காட்டிட்டாங்களா? இது ஒரு விஸ்வரூப தரிசனை நமக்கு. ஆனால் அறிவு கண் கொண்டு காணப்பெறுவதுமாகிய தேவ ரகசியங்கள் உனது காதில் ஏறி. எங்க ஏறணும்னு சொன்ன நம்ம அந்த வாக்கியத்திலே பார்த்தோம். இதுக்கு ஒரே வழி செவி கதவை திறந்து வைக்கிறது தான். அதுதான் வழி. அப்போ உன்னது காதில் ஏறி 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 இல்ல ஏறி ஏறி. ஒரு தடவை நம்ம பார்த்தோமே இப்ப வாட்சிகம், ஒரு தடவை வாசி, அப்புறம் உமாம்சு உம்முன்னு முணுமுணுத்துக்கிட்டே இரு, அப்புறம் மனனமாகும், மனசுல பதியும். அதுதான் காதில் ஏறி ஏறி. அப்படி பதியும் போதுதான் அந்த புகழுடம்பானது வலுவேற்றம் அடையும். அப்படி வலுவேற்றம் அடைவதற்காக நீ இந்த உடலில் இருக்கும் வரைக்கும் உனக்கு உபதேசம் நடந்து கொண்டேதான் இருக்கும். இப்ப நாமெல்லாம் தினமும் உபதேசத்துலதான் இருக்கோம். யாருமே உபதேசம் நாங்க வாங்கினவங்க அவங்கெல்லாம் நாங்க உபதேசம் வாங்காதவங்க இந்த எண்ணமே வரக்கூடாது நமக்கு. ஒவ்வொரு திருவாக்கியத்திலையும் ஒவ்வொரு உபதேசம் நமக்கு பொதிஞ்சு வச்சிருக்கு. திருப்பார் கடல், ஒரு பெரிய கடலை சுருக்கி சுருக்கி ஒவ்வொரு வாக்கியமா பெருமானவங்க கொடுத்திருக்காங்க. அதை விரிச்சு விரிச்சு பார்த்தோம்னா அது எத்தனையோ கடலாக இருக்கும் நமக்கு. அத்தனை உபதேசத்தை நம்ம நாளும் வாங்கி நம்ம புகழுடம்பானது நாளும் வலுப்பெற்று கொண்டே இருக்குது. பெருமான் அவர்கள் வலுப்பெற்று கொண்டே இருக்க செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி வலுவேற்றம் அடைவதற்காக நீ இந்த உடலில் இருக்கும் வரைக்கும் உனக்கு உபதேசம் நடந்து கொண்டேதான் இருக்கும். உன் தேகாதி அந்தத்தில் உள்ள சகல கருவி குளங்களையும் ஒவ்வொன்றாக மாசு துடைத்து. கருவி குளங்கள்லாம் மாசா இருக்கு. மாசுனா என்ன? இருட்டல இருக்கு, அறிவில்லாம இருக்கு. அந்த அறிவை ஒன்னா அந்த இருட்டுல இருக்கிறத அந்த தூசி வெங்கலத்துல ஒரு களிம்பு படிஞ்சா அதை புளிய போட்டு விளக்கும், விளக்க விளக்க பளிச்சுன்னு ஆகும். அது போல பெருமான் அவர்கள் அந்த திருவாக்கு என்கிற அந்த புளிய கொண்டு நம்மகிட்ட இருக்கிற அந்த அழுக்கெல்லாம் பளிச்சுன்னு விளக்கி வெங்கல குடத்தை கூட தங்க குடமா மாத்துறாங்க. அப்படி உன் தேகாதி அந்தத்தில் உள்ள சகல கருவி குலங்களையும் ஒவ்வொன்றாக மாசு துடைத்து எமது தெளிவெனும் பிரகாச வாளை வைத்து. எப்படி வெங்கல குடத்தை புளியில வச்சு விளக்க விளக்க வெங்கல குடம் தங்க குடம் மாதிரி பளிச்சுன்னு வருதோ அது போல அவங்களுடைய அந்த தெளிவெனும் பிரகாச வாளை வைத்து நம்மகிட்ட இருக்கிற மாசுகளை எல்லாம் விளக்கி 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 பளிச்சுன்னு தங்க குடமா மாத்துறாங்களே. அவற்றில் உள்ள பாவங்களை வெட்டி வெட்டி மாற்றி மாற்றி ஆங்காங்கு தேவ வல்லபங்களை புதிது புதிதாக வைப்பதுவே உபதேசம். அப்படி அவங்க தங்கமாகத்தான் இருக்காங்க, பிரகாசமாக. நம்ம இன்னைக்கு பார்த்தோமே ரசமணின்னு ஒரு மணி கோயில் நம்ம பெருமானவர்களும் ஆலயத்துல கட்டி தொங்க விட்டுருக்காங்களே. அது எதுக்காக? அந்த மணியில அடிக்க 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 நம்மளும் தங்கமாக மாறுறதுக்காகத்தான். அப்போ அந்த ரசமணியை தரிசிப்பதுதான் தரிசனையாக இருக்கிறது. இந்த தேகாதி அந்தத்தில் உள்ள மாசுகளை எல்லாம் போக்குகிறது தான் அந்த ரசமணியாக இருக்கிறது. அதை தரிசிக்கிறது தான். அதை எது வழியாக தரிசிக்கணும்? அந்த சொர்க்கலோகத்து வாசலாகிய அந்த ஞானக்கண் கொண்டு அதை தரிசிக்கணும். அதுக்கு முன்னா வர நம்முடைய நாக்கு பேச்சலி நாவாகத்தான் இருக்கும். அவங்களுடைய அந்த பிரகாச வாழ் தெளிவன்னும் பிரகாச வாளாக இருக்குதே. நம்முடைய வாழ் எப்படி இருந்ததுன்னா பேச்சலி நாவாக இருந்தது. அவங்களுடைய அமுதனா அது மாசு துடைக்கிற தெளிவென்னும் பிரகாச வாளாக இருக்குது. அப்போ நம்முடைய இந்த பேச்சலி நாவையும் அதே பிரகாச வாளாக அந்த ரசமணியை தட்ட தட்ட நம்முடைய நாவையும் ரசமுடையதாக அதை தங்கமாக மாற்றுகிற செயலாக இருக்கிறது. அதை தரிசிக்கிறது தான் தரிசனை. இந்த உலக மாந்தரை தரிசிப்பது அல்ல. இந்த மறைமொழி மாந்தராகிய அந்த மறைமொழியை அந்த ரசமணியை அதை அடிச்சு ஒலிச்சு 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 அதை கேட்டு தரிசிக்கிறது தான் தரிசனை. அதை கேட்டு தரிசிக்கிறவங்களுடைய நாவெல்லாம் அது பிரகாச வாளாக மாறும். கட்டுகிற குச்சி எல்லாம் அது என்ன குச்சா இருந்தாலும் சரி, அது மரக்குச்சியா இருந்தாலும் சரி, என்ன குச்சா இருந்தாலும் சரி, அது தங்கமாக மாறிடும். அதை கட்டுகிற இன்னொரு குச்சும் தங்கமாக மாறும். இப்படியே
ஒரு விளக்கை கொண்டு எத்தனையோ விளக்கை பிரகாசம் ஏற்றலாம். அதுதான் தரிசனையாக இருக்கிறது. பேச்சொலினா அமுத நாவாக மாறுவதுதான் தரிசனை. தேவ வல்லபங்களை புதிதாக நமது கருவிகளில் வைப்பதுதான் தரிசனை. அந்த தரிசனையை பத்தி தான் பெருமான் அவர்கள் இன்னைக்கு நாம படிச்ச இந்த திருவாக்கியத்துல நமக்கு பெருமான் அவர்கள் நமக்கு எடுத்து காட்டுறாங்க. அப்போ மறைமொழி மாந்தர், மெஞ்ஞான செம்மல்களையே மறைமொழி மாந்தர் என்று வேதம் சொல்லுகிறது. அவங்களை தரிசிக்கிறது தான், அந்த மறைமொழி மாந்தரை பார்க்கிறது தான் தரிசனை. அவர்களை அல்லாது வேறு எதை பார்த்தாலும் அது தரிசனை ஆகாது. நீ ஆலயத்துக்கே போனாலும் சடங்குகளை பார்க்கிறது தரிசனை அல்ல. அந்த மறைமொழியை உன் நினைவுல இந்த கண்ணை மூடி கூட அந்த தரிசனையை பார்க்கலாம். அந்த தரிசனையை நமக்கு நாளும் வழங்கி கொண்டிருக்கும் நமது பெருமான் அவர்கள் அந்த பொற்பாதம் போற்றி பணிந்து நமஸ்கரித்து என் முத்தி பேருரை மேலும் மேலும் முழங்கும் என்று கூறி உங்கள் அனைவரிடமிருந்து விடைபெறுகிறேன். அனைவருக்கும் நமஸ்காரம். ஜீவ சகோதரி சாலை சலந்திரி அக்கா அவர்கள். சொல்லனா கவலுடைய சோதி பெண்ணாக வந்து நம்மை அனுபவித்துக் கொண்டிருக்கும் பிரம்ம பிரகாச நெய்வழி சாலை ஆண்டவர்களை வணங்கி அனைவருக்கும் நமஸ்காரம். அக்கா இன்னைக்கு திருவாக்கியம் யமப்படர் கோடாயிருப்பூர்ல இருந்து எடுத்து வழங்கினாங்க. தெய்வ ஆண்டு முன்னேற்றி வெளிநாட்டு வாக்கியத்திலையும் அந்த காலம் தொட்டு இந்த காலம் வரை எல்லா வேதங்களும் எல்லா மதங்களுக்கும் நம்ம ஒருவரே ஆண்டவராக இருக்கிறோம் அப்படின்னு உத்தரவு பண்ணாங்க. நீ நிஜமான விபூதி கிடைக்கின்ற ஒட்டிக்கு நிஜமான உத்ராட்சியம் கிடைக்கிறது. நீ பொய்ய சாம்பல் அள்ளி பூசித்தான் ஆகணும். அப்ப நகல பண்ணாதான் உனக்கு அசல் கிடைக்கும் அப்படிங்கறத எடுத்து விட்டாங்க. எங்க அக்கா 6வது திருவாக்கியத்தை எடுத்து, உன் கண்ணுக்கு எட்டியதை எவ்வாறு தகப்பன் உனக்கு உரிமையாக்குகிறானோ இன்னொரு வாக்கியத்தில் தெய்வம் உத்தரவு பண்ணுவாங்க. பெற்ற பிள்ளைங்களுக்கு செலவழித்தா குறைஞ்சிட்டு போகணும்னு நினைக்க மாட்டாங்க. அதனால எவ்வளவு சக்தி இருக்கோ அவ்வளவு சக்திய செஞ்சிருவாங்க பிள்ளைங்களுக்கு. அதனாலதான் உனக்கு அந்த தாய் அந்த பாடுபடுறா. பெற்ற தாய்க்கு உன் தலைவோட்டை கட்டி செருப்பா தச்சு கொடுக்கணும், அதுக்கு அந்த பாடுபடுறா. உன் கண்ணுக்கு எட்டினதெல்லாம் வாங்கி கொடுத்துறாங்க. அது செலவாகனோட பாக்குறது இல்ல. பிள்ளைங்க கேட்டாங்க, அவங்களுக்கு செய்யணுங்கிற எண்ணம் வந்துடும். உன் கண்ணுக்கு எட்டியதை எவ்வாறு தகப்பன் உனக்கு உரிமையாக்குகிறானோ அவ்வாறே உன் கண் கொண்டு பார்க்க முடியாத ஆனால் உன் இதே கண் கொண்டு பார்க்கக்கூடிய அழியாத செல்வத்தை உனக்கு பங்கிட்டு கொடுத்து உரிமையாக்குகிறவர்களே குரு. அந்த செல்வம் நம்மளுக்கு தங்கணும். இது இப்பத்துடைய செல்வம் பசிய போக்குறது, இந்த உடலுக்கு போறது. ஆனா அந்த செல்வம் தங்கி அதை கொடுக்குறவங்க தான் குரு. அந்த குரு எப்படி இருப்பாங்க அப்படின்னா, பூனா இருள், பூனா பிரகாசம். அந்த இருள் வடிவத்தில இருந்து பிரகாச வடிவத்துக்கு கூட்டு போறவங்க தான் குரு. அப்புறம் இன்னொரு குருவுக்கு லட்சணம் சொல்றாங்க. அதை தெய்வம் நம்மளுக்கு வாழ்ந்தே காமிச்சிட்டாங்க. அந்த வாழ்ந்து காமிச்சதை நாங்க கண்ணாலையும் பார்த்தோம். அவங்க மாட மாளிகை கூட போறோம் கட்டிக்கிட்டு நீங்க புருஷ வீட்டுல இருங்கன்னு தெய்வம் உத்தரவு பண்ணல. அதே புருஷ வீட்டுல அதே திருமாளிகள்ல அப்படியே இருந்து அவங்களும் வாழ்ந்து காமிச்சு நம்மளையும் நீங்க இப்படி இருங்க அப்படிங்கறத தெய்வம் உத்தரவு பண்ணி வாழ்ந்து காமிச்சாங்க. இந்த அவங்க திருமேனியா வந்து அவங்க நினைச்சா எப்படி வேணாலும் கட்டி எப்படி வேணாலும் வாழ்ந்துருக்கலாம். ஆனா அதே கூரை வீட்டுல இருந்துதான் வாழ்ந்து காமிச்சாங்க. அப்போ கூட கொஞ்சம் ஓட்டை இருந்து ஒடுக்குச்சு அந்த மழை பெய்யல. அருந்திரிகள்லாம் அப்ப போனாங்களாம். போய் ஐயோ இதை ஒழுகுதே, இதை எப்படியாவது கூரை மேய்ஞ்சிடணும்னு சொல்லி தெய்வத்தை போய் ஓட்டி அருந்திரிகள்லாம் கேட்டாங்களாம். தெய்வமே வீதிய திருமாளிகையே கூரை மேய்ஞ்சிடலாம் அப்படின்னு கேட்கல. தெய்வம் திரும்பி உத்தரவு பண்ணியிருக்காங்க. இருக்குடா அந்த இடத்துல ஒரு பாத்திரம் வச்சா போகுது, இன்னும் 10 மாசம் அடுத்த இதுக்குதான் மழை வரப்போகுது, எப்பவும் ஒரு நாளைக்கு வர்றதுக்கு எதுக்கு இவ்வளவு செலவழிச்சு அதை செய்யறீங்க, அதை அடுத்த பாத்துக்கலாம்டா அப்படின்னு தெய்வம் உத்தரவு பண்ணிட்டாங்க. அப்ப அவங்க பார்த்து இகத்திலையும் அந்த சிக்கனமா வாழ்றதையும் வாழ்ந்து காமிச்சாங்க, இப்படிதான் இருக்கணுங்கிறதையும் வாழ்ந்து காமிச்சாங்க. அப்ப நம்மளுக்கு கிடைச்சது இது மாதிரி யாருமே இல்லை, அப்படிதான் சொல்ல முடியும். இரு உலகத்திலிருந்து பிரகாச உலகத்தில் ஏற்றி வைப்பவர்கள் குரு. அந்த இருளுக்கு தெய்வம் பாடல்ல நிறைய கொடுத்துருக்காங்க, குருமுராதியிலையும் கொடுக்குறாங்க. நம்ம எப்படி இருந்தோம், ஒண்ணுமே தெரியாம இருள இருந்தோம். அப்ப இருக்கிறவங்களுக்கு என்ன கொடுத்தா அந்த வெளிச்சம் வருது, அவங்களுடைய அருளை கொடுத்தாதான் அந்த இருள் போகும். அந்த அருள் வந்து அவங்க திருவாக்கு விளங்கணும், விளங்கினாதான் அந்த பிரகாச உலகத்துல அவங்க கூட்டு போவாங்க. அது விந்துரைத்த மொழிகதனை விளங்கா தோசி, விளங்கலைன்னா தோசி. அப்ப தோசி மரளியையும் சொல்லி விளக்கிறேன்டா. அப்ப நம்மளுக்கு விளங்கலைன்னா தோசியாதான் இருக்கும், மரளியாதான் இருக்கும். அப்ப தெய்வம் விளக்குறதுன்னா அவங்க அருள் விளக்குன்னு மட்டும் வரணும். அப்ப நம்ம இருளா இருக்கும், அந்த இதயத்துல இருள் இருக்கு. அந்த நார்மல் மாமிசம் அந்த இதயம் கிடையாது. இந்த இருள் இதயம் வந்து இருட்டா இருக்கு. அதை விளக்கணும்னா டார்ச் போடணும், டார்ச் அடிச்சா அந்த இருட்டு போயிடும். அது மாதிரி அந்த அருள் விளக்கு வந்து நம்மகிட்ட வந்து
அத அக்கா சொன்ன மாதிரி முதல்ல படிச்சு அப்புறம் மனனம் பண்ணி அப்புறம் அதை மாடு அசை போடுங்க பாருங்க, அத மாதிரி உங்க வாக்க அசை போடையில அது ஃபுல்லா அணுப்போடு சராசரி அது உங்க அருகே ஏறணும். அது ஏறினாத்தான் அந்த இருள் போகும். முராதியா முராதியா முராதி முராதி முகம்மது சாலியின் மேல் முராதி இருளில் வழி தெரியாத இளம் வருவம் அருள் விளக்குள் பழித்தாய் யாரும் தெரியாத புலனாவும் இளம் வருவம் அழியாத தௌகீதை அழித்தவிரா அந்த செல்வம் அந்த அருள் வந்து அழியாது. இந்த உலகத்துல இருக்கிறதா அழிஞ்சு போயிடும் அப்படிங்கறத எடுத்து கொடுக்குறாங்க. அப்புறம் பூரண புதையிலேயே அந்த இருபதுங்கிறதுக்கு என்னங்கிறத எடுத்து கொடுக்குறாங்க. ஈருடத்த மொழி வள்ளலை கண்டெந்திசை அடியேனின்றே. அந்த மொழி வந்து இருளா இருக்கு. அந்த இருள வந்து யார தெய்வமாக்கிய வள்ளல் வந்துதான் அதை போக்கணும். ஈருடத்த மொழியுடைய வள்ளலை கண்டெந்திசை கலிக்கவும் அடியேனின்றே. மாண்டுமே பிழைத்து வந்த கருமுருக்கன் வள்ளாதுலகி விளங்க வென்றே. பழுந்துல பால் கொடுத்து முதல் பாங்காயான கண்ணிலை காட்டியாண்டார். அதை விளங்குனாத்தான் துணைக்கு எப்படி வெங்கல பாத்திரத்தை அடிச்சு அது புளி போட்டு விளக்குனா பழப்பழன்னு வருமோ, அது மாதிரி விளங்குனாத்தான் நம்மளுக்கு வந்து அதை விளங்கணும். அவங்க வச்சுக்க ஒரு சொல் இதை ஒரு மொழி ஒரு சொல் எல்லாமே விளங்குனாத்தான் அந்த இருளா இருந்து பழிச்சு நம்மளுக்கு விளங்கும். அதுதான் பஞ்சாட்சர பாடலையும் தெய்வம் கொடுக்குறாங்க. இரும்பார்க்கு எழுத்தனவே இருந்த பஞ்சாட்சரமே இருந்த பஞ்சாட்சரமே பஞ்சாட்சரமே. விரும்பாட்டு எழுத்தாதான் இருக்கும். விரும்பிட்டு அது ரவியும் கூடி வீசும். அப்ப அந்த அகக்கண்ணில பார்க்க நம்மளுக்கு அது வீசும். அப்ப தரிசனைங்கிறத எடுத்து விட்டாங்க தரிசனையில. அப்ப தரிசனைங்கிறதையும் பாடல் எடுத்து கொடுக்குறாங்க. தரிசனை எப்படி பார்க்கணும், அந்த வாக்குலதான் வரணும். அந்த ஒரு தரிசனை அது இறைவனையா போய்க்கிடும். அது எது எப்படி போக்கணும், அந்த பிணிகள் அந்த பிறவி பிணி இருக்கும், அந்த பிறவி பிணியை போய்க்கிறோம். அந்த மாயங்கிற மரளிய போய்க்கிறோம். அது யார சார்ந்தா தெய்வத்தை சார்ந்தா இதெல்லாம் போயிடும். அவங்க அருளை பெற்றோம்னா அது போகும் அப்படிங்கிறதுக்கும் நம்ம திருப்பஞ்ச நிலையிலையும் தெய்வம் கொடுக்குறாங்க. திருவருளேவி படி தினமும் பார்த்துட்டா போயிருன்றாங்க. இந்த கண்ணு கொண்டு பாக்குறதுல முகத்து கண் கொண்டு பார்க்கின்ற மூடர்கள் அகத்து கண்ணில் அறிஞ்சு அன்பு கொண்டு அவங்க போய்க்கிறாங்க.
பார்த்துட்டா உள்ளத்திற்கு கவலை பயம் எல்லாமே போயிடும். மறுவும் தேனிகள் மாற்றி மண்ணிலோ தீர வேண்டி மாயை மருவீரமலேங்காகும் ஒருவரனை சாலை உண்மை உண்மையுண்மை மாரளிதான் வந்து நமக்கு மரளி. அந்த மரளியை வந்து தெய்வம் நம்மளை காப்பாத்தி கூட்டு போறாங்க. அது நமக்கு ஒரு தின தரிசனை, அந்த இறுதினை போக்குறதுக்கு அந்த ஒரு தின தரிசனை பார்த்துட்டோம்னா நம்மள அதுல இருந்து காப்பாத்திடும் அப்படின்னு எடுத்து கொடுக்குறாங்க தெய்வம். அப்புறம் தரிசனைங்கிறதுக்கு தெய்வம் பாவமளிப்பிலையும் அந்த இருள் தரிசனைங்கிறதுக்கு எடுத்து நம்மள சொல்ல வச்சிருக்காங்க. எங்களுடைய பிறவாநிதி பிரணவ சொருவமே பெரியவரே பேரருளாளா, எங்களுடைய பிழையெல்லாம் தீர்த்தபதியே, உங்களுடைய ஆதரவாகிய தாரகா மந்திர தீதாறு தரிசனை விட்டு விலகாது. தரிசனை என்பது தெளிவா தெய்வம் கொடுத்துட்டார். தாரகா மந்திர தீதாறு தரிசனை விட்டு விலகாது மந்திர சந்ததியாய் வந்து பிறந்த மக்கள் நாங்கள் எல்லோரும் ஊன்றி நிற்பவர்களாக ஆக்கி வைத்து, லேசா வைக்க கூடாது, ஊன்றி நிற்பவர்களாக ஆக்கி வைத்து எங்களுக்கு நீங்கள் தந்துள்ள அனித்திய ஆட்சியை கொள்ளையை நாங்கள் விடுகின்ற காலத்தில் தவறாதவர்களாய். வெளியெல்லாம் செத்து போயிட்டா ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, அவங்க தவறி போயிட்டாங்க, அப்ப வந்த வேலையை வந்து கிடக்கு முடிக்கல, அதனால அவங்க தவறி போயிட்டாங்க, அதை கொடுக்குறாங்க. தவறாதவர்களாய் ரூஹானி என்னும் ஜீவதேகத்தில், இன்னொரு பேரு ரூஹானி, ரூஹானி என்னும் ஜீவதேகத்தில் புகுத்தாட்டி வைக்க வேணும் ஆண்டவரே. அப்போது காலனுடைய எது இருள்னா, அப்போது காலுடைய இருள் அமளியில் சிக்கி தேயவை இனங்களாகி விடாமல் ரட்சிக்க வேணும் ஆண்டவரே. அந்த காலுடைய என்னும் கடூர கோர எல்லையில் காமிலாகிய காமியுமே எங்களுடைய கண்ணு கலங்காமல் காத்து ரட்சிக்க வேணும் ஆண்டவரே. கண்ணு வெளியிட்டு கலங்கிறோம், அதுதான் பார்ப்பாங்க. நம்ம காலுடைய அந்த எமட்ட போய் சிக்கிறதா இருள் அப்படிங்கறதே எடுத்துட்டாங்க தெய்வத்துல கட்டுப்பிடிப்புல. அப்ப தெய்வ கிடாடிங்கிறத அடிச்சு கொடுத்தாங்க. அதுல மாநிலத்துல ஜீவஸ்குமாசன பருவத்துல தெய்வம் கொடுக்குறாங்க. இங்குறும் பண்டிதற்கெல்லாம் அடிபண்டிதராயும் கற்றோருக்கெல்லாம் அடிகற்றோராயும் கல்லாதவர்களுக்கெல்லாம் கல்லாதவர் போன்றும் வீணர்களுக்கு என்றும் காணாதவர்களாய் விளங்கும் அன்பர்களுக்கெல்லாம் உழம்புறும் தெய்வமா. அந்த அகத்துல யாரு விளங்கிக்கிறாங்களோ அப்பதான் தெய்வம் இருக்காங்க, விளங்கலைன்னா அந்த இடத்துல தெய்வம் இல்லை. விளங்கும் அன்பர்களுக்கெல்லாம் உழம்புகும் தெய்வமாய் மம்பர்க்கு வாழாயும் கற்புக்கு நாயகமாயும் தொண்டர்க்கு தொண்டராயும் ஏழைகளுக்கு ஏழையை போன்றும் ஜெயித்து மதிப்படையலாம் என்று வருபவர்களுக்கு என்றும் ஜெயித்தற்கரிய நெஞ்சாய் ஒத்தவோ எதிரியை போன்றும். திருவாக்கியத்துல ஆண்டவங்க உத்தரவு பண்ணுவாங்க, இல்ல வந்து உட்கார்ந்துருக்கவங்க சாமானிய ஆள் கிடையாது, நம்ம நம்ம நினைச்ச ஒண்ணு நடக்கலைன்னா என்ன வேணாலும் பண்ணலாம், அப்படி வந்து உட்கார்ந்துருக்கு. நம்ம சொல்லலைன்னா நெஞ்சாணி வந்து எதிரியா வந்து உட்கார்ந்துச்சு. அப்புறம் பார்த்தா அது உள்ளத்துக்குள்ள இருக்க தெய்வமா இருக்கு அப்படின்னு தெய்வம் உத்தரவு பண்ணுவாங்க ஒளிநர வாக்கியத்துல. கேட்டு தெய்வத்தை ஏத்துக்கல,
நெஞ்சாணியத்தை எதிரியாதான் வந்தாங்க. வந்து இந்த கேள்வி கேட்கணும், இப்படி கேட்டு அவங்களை மடைக்கிறணும் தான் வந்தாங்க. அவங்க பார்த்துருக்கையில சில பேருக்கு தெய்வம் உத்தரவாகையிலே போய் நம்ம கேட்டது கிடைச்சிட்டு தெய்வம் சரணடைஞ்சவங்க இருக்காங்க. அப்படிதான் வந்தாங்க. அதனால தெய்வம் நெஞ்சாணியத்தை எதிரியா வந்துச்சு. பார்த்தா உள்ளத்துக்குள்ள இருக்க தெய்வமா இருக்கு. நெஞ்சாலத்தோ எதிரியை போன்றும் அவரவர் முகத்தினை அதிக தெளிவுபடுத்தி பிரதிபிம்பமாக காட்டும் தெய்வ கண்ணாடியாய் விளக்கிக் கொண்டிருக்கும் பழமை திருவசன தெரிசனில் இருந்து வரும் தெய்வதிகமாகிய எங்கள் நாயகம் அவர்கள். அப்ப தெய்வ கண்ணாடியா நின்று விளங்கினாத்தான் அந்த தெய்வ கண்ணாடியா படிச்சு நம்மளுக்கு விளங்கினாத்தான் அந்த பழமை திருவசனத்துல அதான் தரிசனம். அந்த தரிசனம் விளங்குறதா ஒரு தரிசனம். அதை அக கொண்டு வந்து பார்க்கணும் அப்படிங்கறத இன்னைக்கு அக்கா எடுத்து கொடுத்தாங்க. என்று கூறி தெய்வத்துடைய பேரருள், பேர் இறக்கம், பேரின்பம் எல்லாம் பெற்று எல்லோரும் வளமாக என்று கூறி விஷயம் பேரை மீண்டும் தொடரும். அனைவருக்கும் நமஸ்காரங்க. ஜீவ சகோதரி சாலை அமிர்தவல்லி அக்கா அவர்கள். பிரம்ம பிரகாச பிரம்மோதய சாமி ஆண்டவர்களுடைய பணிந்து போற்றி நமஸ்கரித்து சபையில் அனைவருக்கும் என்னோட ஜீவ சகோதரி சகோதரி அனைவருக்கும் என் அன்பார்ந்த நமஸ்காரம். இந்த அக்கா 6வது திருவாக்கி கேட்டு நம்மளுக்கு எப்படி தரிசனம்னா என்ன, நம்ம எதை கொண்டு தரிசனம் பண்ணணும் அப்படின்னு மிக தெளிவாக எடுத்து சொன்னீங்க அக்கா. நமஸ்காரம். உன் கண்ணுக்கு எட்டியது எவ்வாறு தகப்பன் உன் பொறுமையாக்குகிறானோ அவ்வாறு உன் கண் கொண்டு பார்க்க முடியாத ஆனால் இதே கண் கொண்டு பார்க்கக்கூடிய அழியாத செல்வத்தை உனக்கு பங்கீட்டு கொடுத்து உரிமையாக்குகிறதே குரு. இருள் ரூ பிரகாசம். இருள் உலகத்திலிருந்து பிரகாச உலகத்துக்கு ஏற்றி வைப்பது குரு என்ற அந்த சொல்லுக்கு பொருள். பரமொழி மாந்தர் பெருமை நிறந்து நிறமொழி காட்டிவிடும் என்று சொல்லும் போதே மெய்யான சம்பந்தங்களையே மறுமொழி மாந்தர் என்று வேதம் சொல்கிறது. மற்றவர்கள் உலக மாந்தர்கள், அவர்களுக்கு அந்த பெயர் பொருந்தாது. மறுமொழி மாந்தரை பார்க்கிறதுதான் தரிசனி. அவர்களை அல்லாத வேறு எதை பார்த்தாலும் அது தரிசனி ஆகாது. பார்ப்பது தரிசனம் என்றால் திருநீய தரிசனத்தை நோயாளி தரிசித்தல் என்றாமே. அப்ப நம்மளுக்கு நம்ம அழியாத நம்ம தகப்பன் நம்ம எது கேட்கணுமோ அது அவங்களுடைய சக்திக்கு முடிஞ்சது. அவங்க நம்மளுக்கு வாழ்க்கை எல்லாத்தையும் நம்ம கைப்பொருளும் ஆக்கி கொடுக்குறாங்க. ஆனால் நம்ம இதய கண்ணுக்கு காணப்படாத அந்த இதய கண் கொண்டு பார்க்கக்கூடிய அழியாத செல்வம். அழியாத செல்வம்ன்றது நீங்காத செல்வம். இறந்தேன்னு ரொம்பவே ஆண்டாள் பாடிருப்பாங்க. இந்த அண்டாண்டங்களும் கடந்து அகண்டங்களும் நிறைந்து சர்வ லட்சணங்களையும் வடித்து சர்வ போகத்தையும் அனுபவித்து எல்லாவற்றும் ஒரு நொடிகள் வைத்து திணித்து தருவது. சர்வ காலங்களில் சர்வ எண்ண சூட்டுவது. சர்வ காலங்களும் அழியாதிருப்பது அருள். அதுதான் யுவாந்த நாட்டு செல்வம். அது அழியாத செல்வம், அந்த யுகாந்த நாட்டு செல்வம். அது நம்ம தலையில பதிச்சு வச்சிருக்கதா குரு. பதிச்சு வைக்கிறாரு. அதுதான் இருள் நம்மளுக்கு அது எந்த திருவாக்கி இறைவன் எங்க இருக்கா எப்படி இருக்கா அப்படின்னு தான் நம்மளுக்கு தெளிவாக காமிக்கிறாங்க. அது திருமூலர் 3000 வருஷங்கள் ஆண்டார்கள் என்றால் அவங்க திருமொழியில தான் வாழ்ந்து கொண்டிருக்காங்க. அந்த ஒரு பாடலும் நம்மளுக்கு விளக்கம் சொல்றதுக்கு 1 வருஷம் ஆகும். அப்படின்னா அவங்க ஒரு பாடலை மனனம் பண்ணணும், அவங்க வாசிக்கணும், அப்புறம் மனநம் பண்ணணும். மனம் பண்ணி அதை நம்ம நினைவதை வச்சு அதையில நம்மளுக்கு அந்த பொருள் தெரிஞ்சு படிக்கும் போதுதான் அது இன்பமா இருக்கு. அதுதான் நம்ம நினைவுல பிரகாசமா இருக்கிறது. அதுதான் நம்மளுக்கு நம்ம அழியாமை என்றுதான் இருள். நம்ம இனவனை அழிஞ்சிட்டு அழியானே அழிய வைத்து அந்த நாள் எண்ணி கிழக்கி பிறந்தி சாகும். பெரியானே தெரிய வைத்து பிற இருளை வீட்டிலிருந்து தேசிய பெரியானே பெரியான் என்று இதை ஓங்கி பேச வைத்து திருவா பேரி சரியான சரி நின்றன் ஏழின் ஏற்றி வைத்து சாலையை வாழ்வேன். அந்த சாலையை வாழ்வுல அழியானே அழிய வைத்து நம்மளை அந்த காலத்துல இருள் இருந்து பிறட்டி நம்மளுக்கு அந்த இருள் நீக்கி பிரகாச உலகத்துக்கு நம்மளை அழிச்சும் போறாங்க. அவங்கள அப்போ நம்ம அந்த கண்கொண்டு இதய கண்கொண்டு பாக்குறதுதான் அப்ப நம்ம பாக்குறதுதான் தரிசனம். அதான் தேவலோகத்தில் வேத பாராயணம் பண்ணுவது கேட்குது என்றால் அது இந்த காதுதான். இதயத்தில் அந்த காது இருக்கிறது. யார் அந்த காதையை தருகிறார்களோ அவர்கள் தான் பகவான். கோடி சோழ பிரகாச தேகத்தை இந்தா என்று கற்பிச்சு தருங்கள். அவர்கள் சிவசித்தர்கள். அப்போது இதயத்துலதான் அந்த காது இருக்கிறது.
அந்த காதை நம்மளுக்கு கொடுக்குறாங்க. அதுதான் அந்த காது கொடுக்கட்டும் நம்மள இறைவனை பார்க்க முடியும். அதுதான் தரிசன அப்படின்னு தரிசனை பத்தி நிறைய அக்கா ஓடி பெரிய தரிசனை இறைவனை போய்க்கணும் உள்ளாக்கவது பையாவும் இல்லாமலே ஆகிடும் அப்படின்னு அந்த பாடல அக்கா அதை எடுத்து கொடுத்தாங்க. அன்றமும் அடிவாராலும் அகிலமோ தமிழன் மற்றும் தொண்டேழு மனித சுத்த துணை இதற்கு பின்னெங்கோ வெளியாகாத இறைவனை இறைஞ்சுவோமே. மனிதனுடைய இதயத்துலதான் இறைவன் குடியிருக்கிறார். இதயன்றது மாம்ச துண்டா இருக்குது, இந்த இதயம் இல்லை. அது இறைவனுடைய இதயம். அது தேவக்கண் கொண்டு தேவ செவி கொண்டு நம்ம பார்க்கும் போது தேவ காது கொண்டு கேட்கும் போதுதான் அந்த இதயம் நம்மளுக்கு தெரியுது. அந்த இதயத்துலதான் இறைவன் குடியிருக்கிறாங்க. அது எப்பவுமே நம்மளுக்கு அழியப்படாத செல்வமாக இருக்கிறது. அதுதான் 49வது வாக்கியத்துல சொன்னீங்க, கண்ணுக்கு காணப்படாதது. நம்ம சாதாரண இந்த கண் கொண்டு பார்த்தோமோ கண் கொண்டு பார்த்தோம்னா எதுவுமே நமக்கு தெரியாது. ஆனால் அறிவு கண் கொண்டு அறிவு இது எல்லாமே ஒன்றுதான். கண் கொண்டு காண பெரிதுமாக தேவ ரகசியங்கள் கொஞ்சம் காதல் ஏறி ஏறி உன் புகழுடம்பா மதுவேற்ற மறைவதற்கே நீ இந்த உடலில் இருக்கும் வரைக்கும் உனக்கு உபதேசம் நடந்து கொண்டேதான் இருக்கும். உன் தேகாதி அந்தத்தில் உள்ள சகல கழிவு குழுங்களையும் ஒவ்வொன்றாக மாசு துறந்து எமது தெளிவங்கும் பிரகாசவானை வைத்து அவருள்ள பாவங்களை வெட்டி வெட்டி மாற்றி மாற்றி அங்கங்கு தேவ வல்லபர்களை புதிதாக வைப்பதுவே உபதேசம். நமக்கு தினமும் அந்த உபதேசம் நடந்து கொண்டேதான் இருக்கிறது. உபதேசம்ன்றது நம்ம இருள் உலகத்திலிருந்து பிரகாச உலகத்துக்கு மாற்றி வைப்பது. அவங்கதான் குருவாக இருக்காங்க. அதான் வேத ஆசான் திருமேனியாகவும் இருக்காங்க. வேதத்திலிருந்து இப்ப நம்ம படிக்க போறது அதை நீங்க தெளிவுபட எங்களுக்கு ஒவ்வொரு வாக்கியத்துக்கும் நீங்க தெளிவு கொடுக்குறீங்கக்கா. அது இப்படிதான் பார்க்கணும். இந்த கண் கொண்டு அதை தெய்வ கண்ணாடி கொண்டு பார்க்கும் போதுதான் நம்மளுக்கு அந்த பிரகாசமா அந்த தெய்வம் நம்மளுக்கு பிரகாசமா தெரியுது. கர்ப்பகிரகத்துல கோவில் பண்ணோம்னா அந்த கடவுள் இருட்டுலதான் இருப்பாங்க. தீபாராதனை காமிக்கும் போதுதான் அந்த பெருமாளுடைய உருவம் நம்மளுக்கு முக்கியமா தெரியும். நீங்க தரிசனம் பண்ணும் நல்லா இருக்கு, பெருமாள் நல்லா தரிசனம் பண்ண தீபாராதனையில அப்படின்னும். அந்த தீபம் தான் ஒளியா இருக்கு. அந்த ஒளிதான் இதனுடைய திருவாக்கா இருக்கு. அந்த வாக்குல இருந்து நம்ம புரிஞ்சு அறிஞ்சு அதை தெளிவரும் போது நம்மளுக்கு அந்த தரிசனம் கிடைக்கிறது. அந்த இனமும் நம்ம தரிசித்துக் கொண்டுதான் இருக்கிறோம் என்று கூறி என் முக்கிய பெருக மீண்டும் மீண்டும் தொடரும். நமஸ்காரம் அக்கா. ஜீவ சகோதரி சாலை முத்துவள்ளி அவர்கள். புகத்துவதற்கு வந்த பாரவான்கள் எல்லோரும் எடுத்து ஓடி எதிர்பார்த்திருக்கும் களிக்கோளப்பு தீர்ப்பதை வரும் தங்கள் தனித்த நெஞ்சுறுதி ஒருமனப்பறிவு காரணத்தினாலே 7ஆம் பிரளயமான கடைசி கலியுக கடைசியாகிய பெரிய முறுப்பிரளயத்தை நடாத்துவதற்காக ஏக வியாராசி என்னும் நன்னாளாகிய தென்னாளில் ஏறி நம்மை வழிநடத்திக் கொண்டிருக்கும் துய்மார்கநாதரின் திருப்பாதம் போற்றி பணிந்து அவர்களின் முக்கிய உத்தரவு பெற்று இந்த கற்பனை நடத்தி கொண்டிருக்கும் அக்காவர்களுக்கும் இந்த சபையில் கூடியிருக்கும் ஜீவ சகோதர சகோதரிகளுக்கும் என்னுடைய அன்பான நமஸ்காரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நாளைக்கு தெய்வர்கள் ஏகபேராசி நன்னாள் பிப்ரவரி 12. அது அப்ப அவங்க எழுக்கால நான் இருக்கிறேன். அந்த நாள் இப்ப நேற்று இந்த பிப்ரவரி மாசம் வந்தவரையும் அந்த அங்க நடந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் என் கண்முன்னாடி அப்படியே வந்துட்டே இருந்தது. அக்கா மரிசேவி அக்காவை நேற்று சாட்டை அடிக்கிற மாதிரி ஒவ்வொன்றா இது பண்ணாங்க. என்னுடைய மனம் ஏதோ வேற இதுல போயிடுச்சு. அந்த நிகழ்ச்சியே தெய்வமர்கள் அந்த நிகழ்ச்சியை நான் பார்த்தேன். அப்ப 3 வருஷம் அங்கதான் இருந்தேன். அவர்கள் வரும்போது அங்கதான் அப்ப அந்த திரௌபதி ஆனந்தர் அக்கா அவங்கதான் எங்களை டீச்சர். அவங்க எங்க எல்லாரையும் அங்க கூட்டிட்டு வந்தாங்க. 3 நாள் அந்த தெய்வம் அங்கதான் இருந்தாங்க. அது ஒரு பெரிய இது. அக்காவுக்கு இன்னைக்கு அந்த இதை பத்தி சொன்னாங்க. வாக்கியம் உன் தன்னிச்சையை கேட்டு எவ்வாறு உன் தகப்பன் உரிமையா கொடுக்கிறானோ அதுபோல உன் இதய கண் கொண்டு பார்க்க முடியாத ஆனா இதய கண் கொண்டு பார்க்கக்கூடிய அழியா செல்வத்தை உனக்கு பங்கிட்டு உரிமையாக்கியவர்கள் தான் குரு அப்படின்னு சொல்றாங்க. மறைமொழி மாந்தரை பார்ப்பதுதான் தரிசனை. அவர்கள் இல்லாத வேறு எதை பார்த்தாலும் அது தரிசனை ஆகாது அப்படின்னு அது வாக்கியத்தில் வருது. பார்ப்பது தரிசனம், திருடனை தரிசித்தேன், நோயாளி தரிசித்தேன் அப்படின்னு சொல்லலாம். அப்ப நம்ம இந்த உலகத்துல எல்லாம் கண் கொண்டு பாக்குறோம். இதை
இருக்குது? அந்த அந்த சொத்து நமக்கு வந்திருக்குதா என்னன்னு எப்படி நமக்கு தெரியும்? இருள் உலகத்திலிருந்து நம்ம இருக்கக்கூடிய உலகமே ஒரு இருள் உலகம் தான். அந்த இருள் உலகத்திலிருந்து அந்த பிரகாச உலகத்துக்கு ஏற்றுவாங்கதான் குரு. மறைமொழி மாந்தர் பெருமை நிலத்து நிறைமொழி காட்டிவிடும்னு திருவள்ளுவர் பெருமான் அவர்கள் சொல்றாங்க. விஞ்ஞான செம்மல்களை தான் மறைமொழி மாந்தர் அப்படின்னு வளர்க்குது. நிறைமொழி அவங்ககிட்டதான் இருக்குது. நம்ம சாதாரண எல்லா மனுஷங்களும் குறை, அடுத்தவங்களுடைய குறைதான் அவங்களுக்கு தெரியும். ஆனா தெய்வம் அவர்கள் வந்து நம்ம குறையெல்லாம் பாவ மன்னிப்பு இது பண்ணி நம்ம குறையெல்லாம் போக்கி யாரையும் குற்றம் சொல்லாத அப்படின்னு தான் சொல்லுவாங்க. காலையில நீ சண்டை போட்டா கூட மாலையில வந்து உன் ஜீவ சகோதர கூட நீ வந்து நமஸ்காரம் சொல்லி சேர்ந்துக்கணும் அப்படின்னு தான் தெய்வம் அவர்கள் அதை இது பண்ணியிருக்காங்க. அந்த இதுல வந்து பரிசு பொருளையில வந்து அவர்கள் தான் மறையின் தரிசனை பண்ண உருவாகவும் நிறை கருணை விரிகருணை பொழியும் நிலை கௌத்தியாகவும் மறைமணிகள் இலகு மறைவழினா வளரசு மணிசிகர மேருவாகவும் இந்த அரசுக்கெல்லாம் அதிபதியாகவும் துறவலருக்கு அரசராகவும். இந்த உலகத்துல அரசர் சொல்றாங்க. ஆனா அரசர் இந்த உலகத்து அரசர் கிடையாது. துறவலருக்கு அரசராம் துய்மார்கநாதரா நமது தெய்வர்கள் வந்திருக்கிறாங்க. நிறைமதிய முலவு குல நிலையொளிரோ நிறைவே இறைவலடி சேரி கோரலீதனோ நாமோரசே பரிசு குருவே மறையின் தரிசனை பண்ணுருவே. நம்மை பிடித்த அந்த சனியனாகிய கிரகத்தை அணு அணுவாக பிரித்தெறிந்து விட்டு அந்த கோடி சூரிய பிரகாச பூநூலை நம்ம கிட்ட கடிப்பவங்கதான். அவங்கதான் அந்த அனுகிரகன் குரு அப்படின்னு சொல்றாங்க. நம்மள கிரகத்துலதான் இருக்கும். அதனாலதான் கோளரி சாலையர் பொங்கல் திருநாள் அந்த சனியனாகிய கிரகம் சொல்றாங்க. அந்த கிரகத்தெல்லாம் இது பண்றதுக்குதான் நம்ம வந்து அந்த நெய்வேலிக்கு ஏன் போறோம்னா அந்த திரு விழாம நம்ம பாதுகாக்கணும். அதுக்குதான் வந்து ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு கொடியேற்றம், ஒவ்வொரு கொடியும் போதும் அவங்களுக்கு வந்து விஞ்ஞானிகளுக்கு வந்து ஒரு புது பலம் தெம்பு ஏற்படுதான். அந்த இத வந்து பலனெல்லாம் நமக்கு வந்து வாரி வழங்குவதற்காக ஒவ்வொரு திருவிழாவும் ஒவ்வொரு கொடியேற்றமும் அவர்கள் வந்து ஏற்றி வச்சுக்கிறாங்க. இது வரைக்கும் வந்த விஞ்ஞானிகள் எல்லாரையும் 50 அடி உயரமா உள்ள மனுஷாதான் அவர்கள் வந்து நினைச்சிருக்காங்க. அதனாலதான் வந்து யாரையும் வந்து மனுஷங்க வந்து மதிக்கவே இல்லை. அவர்கள் கொண்டு வந்த அந்த இதையும் வந்து இது பண்ணவே இல்லை. தீர்க்கதரிசிகள் வந்து நினைவு வந்து பிரம்மமாக மாறி நாத ஒளியாக மாறுது. அதெல்லாம் நம்ம வந்து படிச்சுட்டு இருக்கோம். அந்த நாத ஒளி வந்து அதுதான் கடவுள் சொல்கிறார் சத்திய வாக்கு அப்படின்னு சொல்றாங்க. யார் தீர்க்கதரிசின்னு அவர்கள் வந்து தெய்வம் வந்து சொல்லியிருக்காங்க. யார் ஒருவர் தன்னுடைய நீதிமார்க்க போதனையால் மயிர்பாலத்தில் அச்சமில்லாது கடக்கின்றார்களோ அவர்களே நீதியை தனதாக்கி நடந்த ஜெயமடைந்த குருக்கள்மார்கள் அப்படின்னு சொல்றாங்க. அந்த நட்டவழி கப்பிங்கிற இவங்க எல்லாம் வந்து குருன்னு சொல்றாங்க. அப்பா வந்து இன்னொரு வாக்கியம் வந்து சொன்னாங்க 49ல கண்ணுக்கு காணப்படாதும் அறிவுக்கு கண் கொண்டு காணப்பெறுவதுமாகிய தேவ ரகசியங்கள் உன் காதில் ஏறி ஏறி புகழும்பானது வலுவேற்றம் அடைவதற்காக நீ இந்த உடலில் இருக்கும் வரை உபதேசம் நடந்து கொண்டேதான் இருக்கும். உன் தேவாரியந்தத்தில் உள்ள சகல கருவி குலங்களையும் ஒவ்வொன்றாக மாசு துடைத்து எமது தெளிவென்னும் பிரகாச வாளை வைத்து அவற்றில் உள்ள பாவங்களை வெட்டி வெட்டி மாற்றி மாற்றி ஆங்காங்கு தேவ வல்லமங்களை புதிதாக வைப்பதுவே உபதேசம். உபதேசம் எனக்கு இல்லை அப்படின்னு எப்பயுமே நம்ம வந்து நினைக்கிறோம். நம்ம படிக்கிறது எல்லாமே வந்து உபதேசம் தான். வந்து எவ்வளவு நாள் வந்து கண்ணபிரான் அவர்களுடன் வந்து இருந்தார். எத்தனையோ காலம் இருந்தார். ஆனா எப்ப வந்து ஆனா வந்து இப்ப பொய்யிலே இப்ப வந்து அந்த மாமா வந்து சொன்னார், பலராமானந்த மாமா பின்னாடி வர்றவங்களுக்கு வந்து உபதேசம் இல்லை. மைய வந்து மெய்யாவே தெரிஞ்சுட்டாங்க. பின்னாடி வந்து சந்ததிகளுக்கு வந்து உபதேசம் வந்து தேவையில்லை. இப்ப அனுதர்கள்லாம் என்னன்னா பொய்யிலேயே ஊறி வந்தவங்க. அப்ப அவங்க அந்த பொய்யில இருந்து அவங்கள வந்து மெய்யில இது பண்றதுக்கு அவங்களுக்கு வந்து உபதேசம் தேவைப்பட்டது. ஆனா பின்னாடி வர சந்ததிகள்லாம் வந்து மெய்யாவே ஏற்றுட்டாங்க. இவங்க பிறந்த போதே அவங்க வந்து இவங்கதான் இறைவன் வந்து அறிஞ்சிட்டாங்க. அவங்க வந்து உபதேசங்கிறது வந்து அருணகிரிநாதர் அவர்கள் வந்து சொல்றாங்க, இக்கட
அப்படின்னு. அப்ப உபதேசம் பண்றவங்க வந்து யாரா இருப்பா, எப்படி இருக்கணும், அவங்களை வந்து எப்படி அடையாளம் காண்றதுன்னா, அவங்க வந்து மூக்குக்கு வெளியே மூச்சு ஓடாத அந்த தவம் உடையவர்களா இருப்பாங்க. அந்த தேவ சன்னதங்களை பெற்றவங்களா இருப்பாங்க. எத்தனை கோடி உபதேசம் வாங்கினாலும் உன் கண், காது, மூக்கு, அந்த வாய் இதுக்குள்ளதானே அது எல்லாமே அடக்கும். அப்ப வந்து அந்த கண், காது, மூக்கு எல்லாம் பஞ்சபுலங்களும் எப்படி இருக்குது நமக்கு, எங்கெங்கயும் ஒவ்வொன்றும் வேற வேற திசையில தான் போகக்கூடியதா இருக்குது. அப்ப கடைசியில யமன் கையில வந்து சிக்கக்கூடியதா இருக்குது. தெய்வத்துக்கிட்ட வந்து நம்ம அவர்கள் நம்மளே வந்து செய்ய முடியாது. இன்னும் வந்து எதுக்கும் பயப்பட மாட்டான். ஆசாரின் ஆற்றல் வந்து இன்னது அப்படின்னு தெரியறதுதான் அந்த உபதேசம் வந்து தர்றான். இந்த சம்மந்தி வந்து நெய்வேலி சோமசுந்தரம் செட்டியாருங்கிறவரு சொன்ன மாதிரி நடனோட அவங்க சம்மந்தியோட அப்பா. அவர் வந்து மதுரையில வந்து 1734 வந்து சேர்ந்தவர். ஆனா அவர் வந்து உபதேசம் எல்லாம் வாங்கல. ரொம்ப காலமா உபதேசம் வாங்காமே தெய்வத்திட்ட பழகிட்டு வந்தாரு. ஒரு அந்யோன்யமா பழகிட்டு வந்துகிறாரு. அப்ப வந்து 1966 நெய்வேலி குலசேகராந்தகின் திராவிடியானந்தர் 2வது ஒய்ஃப். நாங்க ரங்கம்மா டீச்சர்னு சொல்லுவோம். அவங்கதான் எங்களுக்கு டீச்சரா இருந்தாங்க கீழக்குறிச்சியில இருக்கும் போது. அவங்க கூட தான் உபதேசம் வைக்கிறாங்க. அன்னைக்கு உபதேசம் வைக்கும் போது கதறி கதறி அழுகுறாரு 1/2 மணி நேரம். ஏன்னா அந்த அர்ஜுனனுக்கு எப்படி வந்து 30 வருஷம் கழிச்சு அர்ஜுனன் வந்து இவர்கள் தான் உணர்ந்தாங்க. ஒரு சாதாரண மனிதரா வந்து அவங்களை வந்து ஒரு நடத்தணுமே, இப்படிப்பட்ட ஒரு மெஞ்ஞானிய வந்து இறைவனே நம்ம இங்க இது அவங்கள வந்து ஒரு சாதாரண ஒரு இதா நம்ம வந்து இது பண்ணமேன்ட்டு கதறி அழுகிறார். அப்ப வந்து அந்த உபதேசம்ங்கிறது வந்து எதுக்கு அப்படின்னா, தேவர்கள் வந்து அந்த வாக்கியம் வந்து 228 வந்து சொல்றாங்க. உபதேசம் வாங்குவது வந்து இப்போ ஒரு பால் கொடுக்குறாங்க. அந்த பால் வந்து கால் கழுவுறதுக்கு தான் உபயோகிக்கிறோம் அப்படின்னு நம்ம நினைச்சா எப்படி இருக்கும்? காகிதம் வாங்குறோம், காகிதம் வாங்குறது எழுதுறதுக்கு சமயம் செய்வதற்குன்னு ஒருத்தனோட உள்ளத்துல இருந்தா எப்படி இருக்கும்? ஆசானை உணர்வதற்காகவும் வாக்குமையாதவருக்கும் வேதம் விளங்குவதற்கும் தான் அந்த உபதேசம். முத்திக்கு வந்து கிடையாது. முத்தி அடைவதற்கு உபதேசம் கிடையாது. ஞானத்தோட மாமியார் வந்து ஏதோ படிப்பு அறிவு இல்லாதவங்களாம். அவங்க வந்து தெய்வம் என்ன சொன்னாங்களா, அவங்க உபதேசம் அவங்களுக்கு கொடுக்க முடியல. என்னை வந்து நல்லா பார்த்துக்கோ அப்படிங்கிறா. அதுதான் அவங்க கிடைச்ச அவங்க உபதேசம் அப்படின்னு தெய்வம் வந்து சொல்லிட்டாங்க. அன்புங்கிற பிடியில தான் வந்து அந்த நம்ம வந்து அந்த அக்கறையில வந்து சேர முடியும். உபதேச பொருள் உன்னிடத்தில் ஏற்கனவே இருந்ததுதான். அதற்கு அதை விளக்கியவர் மேல் என்று அன்பு வரல் வேண்டும். விளக்கியவர் மேல் அன்பு வைத்தவனே சிவனாக யோகியாக வல்லவர். ஆசானின் இரக்கம் உன் நடக்கையால் தான் ஆசானின் இரக்கம் வரும். பள்ளம் இருந்தால் தான் அங்க தண்ணி வரும். மண்மட்டியை வச்சுக்கொண்டு விவகாரம் பேசிட்டு இருந்தா அப்ப தண்ணி வராது. அங்க ஆசானின் இரக்கம் வந்து கனம் கொண்டது அல்லவா. பள்ளம் சிறிது கீறிவிட்டாலும் உடனே ஆசானின் இரக்கம் அங்கு வந்து பாய். வேதம் வந்து வெறும் கடிதமாக இருளில் இருந்தது. அதற்கு தீபமாக விளங்கியது நம்ம ஆசானின் சொல் அல்லவா. அப்படிங்கிற ஒரு அன்பு வேணும். அக்கா வந்து இந்த இது பத்தி ரசமணி பத்தி ஒண்ணு சொல்லியிருந்தாங்க. அந்த கங்கமாக்குறது அந்த மணி அப்படின்னு அத வந்து இது பண்ண அதை வச்சு இன்னொரு இது பண்ண அது தங்கமாக்கணும். அந்த தங்கமாக்குறது அந்த செயல் வந்து நம்ம தெய்வமாக இந்த எல்லையில தான் வந்து நடந்து வருது. சொர்க்கவாசல் மறைமொழி மனு வந்தது இந்த ஒரே வேலைக்குதான். இந்த மெய்வழி அந்த தங்கமாக்குற செயல் வந்து எப்படி வந்து அந்த பரிசுத்த ஜீவபரியானமானா நாட்டம் பிடிச்ச உதவு. நேற்றே அந்த அக்கா சொன்னாங்கல்ல, எத்தனையோ அந்த மலங்களும் தூசியும் அந்த நிறைஞ்சது அந்த உடம்பு. அந்த இத மாத்தி ஒரு செகண்ட்ல அந்த அடக்கமாகும் போது அந்த ரத்தம் எல்லாம் பரிசுத்தமாயிருது. உடம்பு வந்து இதாயிருது. நாட்டம் பிடிச்ச உடம்பு வந்து பரிசுத்தமாகி மணக்க ஆரம்பிச்சிருது. இளங்கலை கோட்டானந்தர் மாமா இதெல்லாம் பார்த்தா துளசி மண் நடக்குது, ஒவ்வொருத்தரும் செண்பகப்பூ மண் நடந்தது அப்படின்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். அந்த நிறைவழி மாந்தர தரிசிக்கிறது தரிசனை அப்படிங்கிறான். விஸ்வரூப தரிசனை வந்து அனந்தர்கள் எல்லாம் தரிசிக்கிறாங்க. அப்ப அந்த தரிசனையும் போது
வாசனை கேள்வி இரு கண் வாய வைக்கும் வல்லமை கொடுக்கும் மக்கண்ணே அப்படிங்கிறாங்க. அந்த ஞானக்கண் வந்து திறந்து பிரகாசமாகணும். இந்த கண்ணுனால நம்ம காண முடியாது. அந்த ஞானக்கண் பிரகாசமாகணும். ஒரு மதத்தின் உண்மையை மெய்யை இவன் சந்தித்தால் இருதயம் பிரகாசமாகிறது, நேருக்கு நேர் தரிசிக்க முடிகிறது. பிறகு இவன் எல்லா மதத்தையும் தன்னதாக நேசிக்கிறவனா ஆகிவிடுவான் அப்படின்னு சொல்றாங்க. அவங்களுடைய திருநா கொண்டு இறக்கிய அந்த ஒவ்வொரு வாசகமும் எப்படி இருக்குது அப்படின்னு எத்தனையோ இது வரைக்கும் வந்த விஞ்ஞானிகள் இறக்கிய இதெல்லாம் எப்படி இருக்குது. அந்த வேதாந்த கடல்ல ஒவ்வொரு முத்தையும் திரட்டி அக்கா இது வாரி வழங்கிட்டு இருக்கும் போது ஒவ்வொன்றும் ஒரு செவிக்கு ஒரு இன்பமாகவே இருக்குது அப்படின்னு சொல்லி என்னுடைய முத்தி பேரை தொடரும். நமஸ்காரங்க. ஜீவ சகோதரி சாலை அமுதா அவர்கள். பரிசு குரு வேமரையின் தரிசனை பண் உருவாக தினம் தினம் தரிசனை கொடுத்து கொண்டிருக்கும் நம் குலதெய்வம் பிரம்மபிரகாச மெய்வழிச்சாலை ஆண்டவர்களின் திருப்பாதத்தை போற்றி வணங்கி துதித்து அக்காவிற்கு முதற்கண் நமஸ்காரம். இங்கு கூடியிருக்கும் அனைத்து ஜீவ சகோதர சகோதரிகளுக்கு என் அன்பான நமஸ்காரம். இன்னைக்கு தரிசனைன்றதை எடுத்து அக்கா பங்கிட்டாங்க. அப்ப மறைமொழி மாந்தரை பார்ப்பதுதான் தரிசனை. அப்ப அது அல்லாது வேறு எதை பார்த்தாலும் அது தரிசனை ஆகாதுன்றதை எடுத்து கொடுத்தாங்க. அந்த மறைமொழியை கண்மூடிக்கொண்டு பார்க்கலாம் அப்படின்னா, அந்த மறைமொழியை கண்மூடிக்கொண்டு பார்க்கலாம், அத கூட கண்மூடிக்கொண்டு பார்க்கலாம்ன்றதை எடுத்து கொடுத்தீங்க. அப்ப அந்த தரிசனை தான் நாம் நாளும் இந்த சபைகளின் மூலம் தரிசனை செய்து கொண்டிருக்கிறோம். அந்த தரிசனைன்றது என்னன்னா, மறைமொழி கேட்கிறது தான் தரிசனை. இந்த ஊனக்கண் கொண்டு பார்க்கிறது இந்த ஊனக்கண் கொண்டு பார்க்கிறதை தரிசனைன்றது இல்ல. அப்ப அது எல்லாம் அழிந்து போகக்கூடியது. அது அந்த ஊனக்கண் கொண்டு பார்க்கறத நம்ம அப்பா எல்லாம் வாங்கி கொடுப்பார்கள் இல்ல அப்படின்னு எடுத்து சொன்னீங்க. அப்ப நம்ம அந்த ஊனக்கண் கொண்டு பார்க்கிறது நம்ம அப்பா எல்லாம் வாங்கி கொடுப்பாங்க. அப்ப அதெல்லாம் அழிந்து போகக்கூடியது. அப்ப அந்த ஊனக்கண் ஓரளவு தூரம் தான் பார்க்க முடியும். அப்ப அண்டாண்டங்களும் கடந்து பார்க்கக்கூடிய கண்ணில் தான் நம்ம அந்த விஸ்வரூப தரிசனை பார்க்க முடியும். அப்ப அந்த திருமூல பெருமான் அந்த 3000 ஆண்டுகள் வாழ்ந்தார்கள்னு எடுத்து சொன்னீங்கக்கா. அப்ப ஒரு ஆண்டுக்கு ஒரு பாடல் தான். எனக்கு 3000 ஆண்டுகள் வாழ்ந்தார்களா அப்படின்றதே ஒரு இது. அப்ப ஒரு ஆண்டுக்கு ஒரு பாடல் தான் எழுதினார்கள். அப்ப 3000 வருஷம் யாராவது வாழ முடியுமா அப்படின்றதே ஒரு பெரிய கேள்வியா இருக்கு. அப்ப ஒரு ஆண்டிற்கு ஒரு பாடல் தானே. அந்த ஒரு பாடலை புரிந்து கொள்ள ஒரு வருடம் ஆகுமாம்ன்றது இது பண்ணும் போது அப்ப இன்னைக்குதான் தெரிஞ்சது அந்த 3000 ஆண்டுகள் வாழ்ந்திருப்பார்கள் என்றால் அதற்கு பொருள் என்னன்னா, ஒரு பாடலை புரிந்து கொள்ள ஒரு வருஷம் ஆகும். அப்ப நம்ம அந்த ஞான கண் கொண்டு பார்த்தாதான் அதை பார்க்க முடியும்னு எடுத்து கொடுத்தீங்க. அதனாலதான் அந்த 3000 ஆண்டுகள் வாழ்ந்தார்கள் அப்படின்றது மாதிரி அது நம்ம நேரடியா பார்த்தோம்னா 3000 ஆண்டுகள் வாழ்ந்தார்களா அப்படின்றது ஒரு இதுவா இருக்கும்லக்கா. அது அப்ப நம்ம புரிந்து கொள்ள ஒரு வருஷம் ஆகும். அந்த 3000 பாடல்ல அவரு ஏற்றி இருக்காரு. அது புரிந்து கொள்ள ஒரு வருஷம் ஆகுன்றதுனால அது 3000 ஆண்டுகள்ன்றது புரிஞ்சுதுக்கா. அப்ப அது என்னன்னா, அப்ப நம்ம தெய்வம் என்ன பண்ணிருக்காங்கன்னா, திருப்பார் கடலை காய்ச்சி வட்டாக்கி சிறு சிறு துண்டுகளாக நம்மளும் அதே மாதிரி இருந்தோம்னா எவ்வளவு ஆண்டுகள் ஆகும். அதனால நம்ம தெய்வம் என்ன பண்றாருன்னா, அந்த திருப்பார் கடலையே காய்ச்சி வட்டாக்கி சிறு சிறு துண்டுகளாக நம்ம வாயில் போடுகிறார்கள். இப்ப இன்னொன்னு எடுத்து கொடுத்தீங்க, அந்த மந்திரத்தை எப்படி படிக்க வேண்டும்ன்றத வேதாகம கிரந்தத்துல இருந்து அந்த வாட்சீகம்னா அந்த உறக்க சொல்லி, அப்ப உமாச்சு அப்படின்னா முணுமுணுத்து, அப்புறம் மனனம் செய்து மனனம் அது என்னன்னா செய்து பதிய வைத்து கொள்றதுதான் அந்த மனநம்ன்றது அதுக்கப்புறம் ஆகும்னு. அப்ப அந்த மனதில் படித்த பிறகு அது அந்த மனதில அந்த மனநமா செஞ்சு படிஞ்ச பிறகு அது அழிக்க முடியாதுன்றது நமக்காக தான் மனனம் செய்யறது. அப்ப அந்த இறைவனை தரிசனைன்றது என்னன்னா, இறைவனை தரிசிப்பதுதான் தரிசனை.
அப்ப அந்த கோயிலுக்கு போய் தரிசனம் செஞ்சுட்டு வந்தோம் நாங்க அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க. அப்ப அந்த சடங்கு சம்பிரதாயம் எல்லாம் செய்வதை வந்து தரிசனையா அப்படின்னா கண்டிப்பா கிடையாது. அது பாக்கிறதுக்கு கூட வந்து எல்லாரும் அடிச்சு சண்டை போட்டு அங்க ஒரு யுத்தமே நடக்கும், நான் முன்னாடி நீ முன்னாடின்னு சொல்லிட்டு. அப்ப அதுவானா கண்டிப்பா அது கிடையாது, அது அரியா மக்கள் வந்து பண்றது. ஆனா நமக்கு வந்து தரிசனை வந்து அவங்க திரு ஆலவாயிலிருந்து வரும் அமுத மொழியை கூர்ந்து செவியில் வாங்குவதுதான் தரிசனை. அப்ப நம்ம தானே இந்த தரிசனை செஞ்சுட்டு இருக்கோம், தினம் தினம் இந்த சபை மூலியமா நம்ம அந்த தரிசனை எல்லாம் செஞ்சுட்டு இருக்கோம். அப்ப அந்த சிவகுரு மார்களை வந்து 5.5 அடி உயர மனிதர்களாக உலகம் நினைத்ததால் தான் அவர்களை புறக்கணித்தார்கள். அண்டாண்டங்களும் கடந்து விளங்கும் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட கைலை நாடு. அப்ப மனித குலத்தை உயிர்ப்பிப்பதற்கென்று 5.5 அடி உயரத்தில் ஒரு கடம் எடுத்து வந்திருக்கிறது என்பதை உணர்வதில்லை. அப்ப அந்த உபதேசம் எல்லாம் எடுத்து கொடுத்தீங்க. அப்ப இங்க வந்து அந்த இருளை சங்காரம் செய்து ஜீவ கிரணோதயத்தை உலத்தில் ஏற்றி வைக்கின்ற ஒரு அகமிய குருவினுடைய மெய்குருவினுடைய துணை கொண்டு, அதாவது உதவி கொண்டே அல்லாமல் ஊமை எழுத்தாகிய அந்த மெய்யறிவு நற்றாலே நீ காண முடியாது. அத்திருப்பாதத்தை தரிசனையாக, அப்ப அந்த திருப்பாதத்தை தரிசனையாகனா அப்ப அவங்க திருவாயில இருந்து வர அமுதமொழி அந்த செவியுணவு தான் நமக்கு வந்து இப்ப தரிசனைன்றது நல்லா தெரிஞ்சிருச்சு. அப்ப அந்த இன்னொன்னு வந்து இன்னொரு வாக்கியத்துல வந்து அவங்க எடுத்து கொடுப்பாங்க, என்னன்னா இறைவனை ஈசனை தன் இதய தாமரையில் தரிசனை பண்ணாமல் தன் அறிவு ஆராய்ச்சி கொண்டு எழுதின எவ்வளவு நூல்கள் ஆனாலும் அவை அழிவிற்கு போகுமே தவிர அவை ஒருவனை நித்தியத்துவம் பெற வைக்க மாட்டாது. அப்ப அந்த தரிசனை பெறாமல் அந்த அவங்க ஈசன் வந்து அந்த நம்ம தெய்வம் வந்து நமக்கு வந்து தரிசனம் எப்படி தராங்கன்னா அவங்க திருவாய் மொழியில இருந்து தரிசனை பண்றதை வந்து கேட்காம யாரு எழுதின நூலும் வந்து அது வந்து அழிவுக்கே போகக்கூடியதுன்றத எடுத்து கொடுக்குறாங்க. அப்ப அல்லா என்றும் சிவசிவா என்றும் வைகுந்த வாசா என்றும் சொட்டதற்கெல்லாம் கதறுகிறார்களே, அந்த பரம்பொருள் எங்கிருக்கிறது என்று நினைத்தா சொல்கிறார்கள் இல்லை. காசு செல்கிறோம் என்று நேர் தெற்கே போகிறவர்களை போல இருக்கிறார்கள். கடவுள் என்றவுடன் கடவுளே என்ற ஆகாயத்தை நோக்குகிறார்கள். கடவுள் என்றால் கடத்திற்குள் என்றல்லவோ அந்த சொல்ல சுட்டுகிறது, ஆகாயத்திற்குள் என்று சொல்லவில்லையே. ஒரு நாளாவது இறைவனை சந்தித்து தரிசித்தால்தான் அவனை நீ நினைக்க முடியும். முக்கோடி காலம் முக்கோடி பிரசங்கம் செய்தாலும் முக்கோடி தவம் செய்தாலும் உன் எண்ணம் இறைவனின் திருச்சன்னிதானத்திற்கு அவன் நேருக்கு நேர் தரிசனைக்கு போகவே போகாது. ஒரு எஜமானை ஒரு தரமேனும் முன் சந்தித்து அவன் சம்மதத்துடன் அவன் இட்ட வேலையை செய்தால்தான் அவன் கூலி தருவான். சந்திப்பே இல்லாத ஒரு எஜமான் கூலி தருவானா? கண்டறியா முன்கை கொண்டிடுவான் என்று வெண்டதெந்த வேதமோ அந்த வாக்கியத்துல எடுத்து கொடுக்குறாங்க. அப்ப இந்த அற்பத்தனமான அறியாமை அவலட்சணமான எண்ணம் உனக்கு ஸ்தாபகமாக நின்றதற்கு காரணம் வந்த சோம்பேறி சாதிகர் தன் வயிற்று பிழைப்புக்காக உன்னை திண்டாட விட்டார்கள். அவங்கெல்லாம் வந்து அவங்கள தரிசிக்கிறது வந்து தரிசனை கிடையாது. அப்ப நம்ம தரிசனைனா என்ன வந்து இன்னைக்கு வந்து அவங்களோட திரு ஆலவாயில இருந்து வர அமுத மொழி தான் நமக்கு வந்து இப்ப டெய்லியும் நம்ம தரிசனை பண்ணிட்டு இருக்கோம் வேத மூலியமான்றது புரிந்து கொண்டினாக்கா இன்று சபை சிறப்பு. அனைவருக்கும் நமஸ்காரம். என் மூர்த்தி பேருரை மேலும் மேலும் முழங்கும். ஜீவ சகோதரர் சாலை கதிரவன் அண்ணா அவர்கள். நிறைமொழி பார்த்து அந்த மறைமொழி கேட்பதுதான் பிரச்சனை. கண்மொழி பார்த்தாலும் அப்படின்னாங்க. நான் வந்து தரிசனை செய்வேன், நோயாளி தரிசனை செய்வேன், இவங்களை தரிசனை செய்வேன், ஆலயத்துக்கு தரிசனை பார்ப்பதுதானே தரிசனை. இதுக்கு முன்னாடி நம்ம தள்ளி இருந்தாதானே அவங்கள பார்க்க முடியும், தள்ளிக்காம பார்க்கணும். இப்போ தரிசனை என்பது என்ன? அந்த செய்தி மூலம் நம்ம ஆவிடை கேள்வி மூலம் கேட்பது, அந்த ஆலவாய்களில் கேட்பதுதான் தரிசனம். இப்போ திருமூலர் வந்து 3000 வருஷம் ஆண்டாங்க. இப்போ ஆண்டுக்கு ஒரு பாடல் எழுதுறாங்க. அந்த ஒரு பாடலை புரிஞ்சுக்கிறது அதுக்கு 1 வருஷம் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ பரமாத்மாவாகிய தெய்வம் வந்து அவதார எடுத்து அவங்க நாவு கொண்டு ஜீவாத்மாவாகிய நம்ம தெரிவிக்கிறாங்க. அவங்க கொடுக்கதான் நமக்கு அந்த தரிசனை கிடைக்கும். அப்புறம் மனநம் செய்வது வாட்சிக்கம்
தெய்வமாய் சொல்லுவாங்க. இதுதான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நமஸ்காரம். அனைவருக்கும் நமஸ்காரம். ஜீவ சகோதரி சாலை மேகலா அக்கா அவர்கள். வரம்பில்லா மெய் ஞானத்தை ஞானமதை எங்கள் தலையில் வழங்க வந்த குருபெருமான் அவர்களும் ஆகம புராணங்களை வேதங்கள் ஓதும் நாமமெல்லாம் அன்னவருக்கே தகும் வேதகுலநாதரும் போகமரவே கைலாசத்தை இங்கே பார்க்க எங்களை செய்த குரு தேவர் ஈசனுமாகிய கல்கியும் அகதியிலும் மூட்டுப்பெளியும் மூச்சோடா தவமுடைய ஊர் உறக்கமற்ற நமது குலதெய்வம் பிரம்ம பிரகாசம் எங்களை சாலை ஆண்டவர்கள் நம் பெருமான் அவர்களை போற்றி அவர்களுடைய திருவடிக்கு நமஸ்கரித்து சபைக்கு நமஸ்காரம் சொல்லி இன்னைக்கு அக்கா நம்ம சபையில எடுத்து வழங்குத நான் பங்கிக்கிறேமா. அனைவருக்கும் நமஸ்காரம். தெய்வமே ஆண்டவனே, இன்னைக்கு நம்மளுக்கு அந்த எமப்பட்ட அடிப்படை போட இதுல திருவாக்கியம் 6ல இருந்து அக்கா அதை நமக்கு அதில் உள்ள அந்த வேத முத்துக்களை நமக்கு எடுத்து இப்போ நம்ம மனதில் பகிர்ச்சி பொங்கும்படி எடுத்தாவது சொன்னாங்க. அப்போ நம்ம தூள தந்தை, அதாவது நம்மளுடைய தகப்பன நம்ம கண்ணுக்கு எட்டியதான் நமக்கு அவங்க நம்ம காட்ட முடியும். அப்புறம் அவங்களால அப்ப ஒரு குழந்தையை பெற்று வளர்த்து அந்த குழந்தைக்கு வேண்டிய செலவெல்லாம், அதாவது அதுல மிச்சம் பண்ணி சுருக்கி செலவு செய்து இடவுல அவ்வளவு சக்தியையும் நம்ம குழந்தைக்கு கொடுக்கணும் அப்படின்னா ஒரு தந்தையானவங்க நினைப்பாங்க. ஆனா அந்த தந்தையாக இருக்கிறவரால ஏதாவது ஒன்றை கூட நம்மளால ஏதாவது செய்ய முடியுமா? ஒரு முள் முனையை கூட செய்ய முடியாது, ஒரு இலையின் காமை கூட செய்ய முடியாது. அப்படிப்பட்ட நம்ம எதை எடுத்து நம்ம குழந்தைகள் கொடுக்க முடியும்? நம்ம இறைவன் படைத்ததைத்தான் நம்ம குழந்தைகளுக்கு எடுத்து கொடுக்க முடியும். நாம எதையும் பண்ண முடியாது. அப்போ அப்ப இறைவன் படைத்ததான் ஒரு தந்தையால தன் பிள்ளைக்கு எடுத்து கொடுக்க முடியும். அது ஒரு எல்லைக்குள்ளதான் இருக்குது. ஆனா நம்ம தெய்வம் நம்மளுக்கு நம்ம தந்தையா நம்ம எல்லோருமே நம்ம தெய்வத்தினுடைய பிள்ளைகள் தான். நம்ம தெய்வம் நமக்கு தந்தை. அந்த தந்தை நம்ம மீது காட்டி அருள் இருக்கும் அந்த இரக்கத்தை, அவங்களுடைய கருணையை, அவங்களுடைய காருண்ய குணத்தை நம்மால எண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு அந்த அவ்வளவு பெரிய பொக்கிஷத்தை நம்ம தெய்வம் நமக்கு தினமும் ஒரு நாள் 2 நாள் இல்ல நாம் இருந்து நாம அடக்கம் ஆற வரைக்கும் நமக்கு அந்த தெய்வம் அந்த பொருள் அவங்களுடைய பொக்கிஷத்தை தினமும் அருள் உணவாக திரி உணவாக நமக்கு தந்து கொண்டே இருக்கிறாங்க. அப்போ நம்ம தெய்வம் இதயக்கண் கொண்டு பார்க்கக்கூடியதை, அப்ப இதயக்கண் கொண்டு பார்க்கக்கூடியதை, அப்ப அந்த இதயக்கண் பார்க்கணும், அந்த அறிவுக்கண் திறக்கணும் அப்படின்னா அதுவுமே நம்மளுடைய தெய்வத்துடைய அருள் வருஷப்பாலதான் முடியும். அவங்களுடைய கருணையாலதான் நம்ம அந்த இருட்டாக இருந்த அந்த இருளாகி இருக்கிற அந்த நம்மளுடைய இதயத்திற்குள் இருக்கிற ஜீவனை கோடி பிரகாச ரூபமாக நம்மளை தரிசனம் பண்ணக்கூடிய நம்மை ஒரு உருவாக ஆக்கி வைத்திருக்கிற நம்மளுடைய தெய்வம் அவங்களுடைய அருள் கருணையாலதான். அப்போ அந்த இதயக்கண் கொண்டு பார்க்கக்கூடியத நமக்கு தெய்வம் என்னென்ன புதையலாக நமக்கு எவ்வளவு வேதங்களாக அருள் இருக்கிறாங்க. அப்போ ஆதிமை ஒரே போனம் என்ற தெய்வ புதையலாக அந்த தெய்வ புதையல் என்ன, தெய்வ புதையல்லாம் நம்மளுக்கு என்ன கிடைக்குது? நரனை மனுவாக்கி மனுவை தேவரவாக்கி துன்ப வாழ்க்கையை அகற்றி என்றென்றும் இன்ப வாழ்க்கை அந்த வாநாட்டு சொர்க்கபதிக்கு அந்த மரணமில்லா வாழ்க்கையில் சேர்க்கக்கூடிய அந்த தெய்வ புதையலாக நமக்கு கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் நீதியினம் பொருளான மனுக்குடன் நித்தியத்தை அடைவதற்காகவே படைக்கப்பட்டார். சாதி மனு குணமடைந்து ஜென்ம சாபரியம் ஆகவென்றே அமைக்கப்பட்ட அந்த ஒரு புதையில் நமக்கு கிடைச்சிருக்காங்க. அப்போ அறிவனை அறிந்தோர் அறிவறி வாய்மை பாமரர் அறியார் பண்டிதர் அறியர் இதை உணர்ந்து இந்த கிரதத்தை எடுத்து உணர்ந்த அனைவருமே பண்டிதர், அப்படி பண்டிதராக ஆக்கக்கூடிய அந்த புதையில் நம்ம தெய்வத்தை நமக்கு வழங்கி இருக்கிறாங்க. அப்ப வேதத்தாய் மான்மியம் அப்படிங்கிற அந்த மான்மியத்தை நமக்காக அருளி அதன் மூலமாக அந்த புதையில் மூலமாக நாம எல்லோருமே பாரவான்களாக நாம எல்லாருமே அந்த தெய்வத்துடைய அருளை பெற்று அந்த தேவநாட்டை அடையக்கூடிய வானவர்களாக ஆக்கக்கூடிய அந்த புதையில் நமக்கு தெய்வம் அருளி இருக்கிறாங்க. அப்புறம் எங்கே மக்களோட தன் துன்பம் என்று அழைந்து அந்த துன்பத்தை கலைந்தோங்க வேண்டும் என்று அந்த திங்களூர் இறைஞ்சி அந்த தெய்வத்தை கேட்டு கொடுத்த பாடும் போது அது அங்கம் தீண்டாத அவங்க குலம் எல்லாம் மேம்பாடாகி எல்லோரையும் சிரஞ்சீவிர ஆக்கக்கூடிய அந்த புதையில் நமக்கு தினமும் நமக்கு அருளி கொண்டே இருக்கிறாங்க. அப்புறம் நம்மளுக்கு அந்த நர ஜென்மத்தில் மாட்டிக்கொண்டவர்களுக்கு அதிலிருந்து விலகக்கூடிய தெய்வ தீடுகுலக புதையலாக நமக்கு தினமும் நமக்கு அந்த புதையில அழைத்து கொண்டே இருக்கிறாங்க. வையத்தையும் ஆனகத்தையும் நம்மளுக்கு சர்வகாலத்திற்கும் அடங்கிய நித்திய பேரின்ப மேம்பாடுகள் அனைத்து
அனைத்தையும் நம்ம கையில் வரவழைத்து தரக்கூடிய கிரந்தத்தை, வேதங்களை, வேத பொக்கிஷங்களை நமக்கு புதையலாக தினம் அளித்துக் கொண்டிருக்கிற நம்ம பெருமாள், நம்ம அந்த இதய கண், அந்த கோடி சூரிய பிரகாசமாகி அந்த இதய கண்ணை நம்மளுக்கெல்லாம் அந்த மூன்றாவது கண்ணை, அந்த அறிவு கண்ணை திறக்க வைத்து இதையெல்லாம் நமக்கு பெருமாள் நமக்கு தினமும் அளித்துக் கொண்டே இருக்கிறாங்க. அப்ப அந்த நம்ம பெருமாளை நம்ம தரிசிக்கிறது தான் தரிசனை அப்படின்னு சொன்னாங்க. மற்றவர்களை தரிசனையை பார்ப்பதெல்லாம் தரிசனை ஆகாது. அந்த மறைமொழி மாந்தர் பெருமை நிலத்தி இரு நிறைமொழி கூட்டுவே அப்படின்ற நிறைமொழி காட்டிவிடும். அப்ப அந்த மறைமொழி மாந்தரை பார்க்கறதுதான் தரிசனை. அப்ப தரிசனைனா என்ன? நமக்கு இதய கண்ணை திறந்து பார்க்கணும், அந்த ஞான கண்ணை திறந்து, அந்த அறிவு கண்ணை திறந்து பார்க்கணும். அதுக்காக அதையே நம்ம தெய்வம் தான் நம்மளுக்கு நம்மளுக்கு வேதத்தின் மூலமாக அருளியிருக்கிறாங்க. அப்ப மந்திரத்தை முதல்ல செவி கேட்டு சொல்லணும், அது வாட்சிகம். பின்பு வாயினால முன்மொத்து கொண்டே இருக்கணும், அது உமாட்சு. பின்பு நினைவில் பதிய வைக்கணும், அதுதான் மனனம். அப்போ அப்படியே நம்ம சொல்லும் போது நம்ம அதுதான் பேசாமல் பேசும் மந்திரமாகவும் எழுதாமல் எழுதும் மந்திரமாகவும் இருக்கு. அதை நம்ம மனதுல பதிய வைக்கதான் நம்ம தம்மேனியான தங்க திருமேனியாக மாறும். அப்ப நம்ம தெய்வத்தை தரிசனம் பண்ணணும்னா நம்ம கண்ணை மூடி தரிசிக்கணும். நம்ம பெருமாள் அவங்களுடைய மந்திரத்தை தினமும் நம்ம செவி உணவாக காதுல கேட்டு 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 அதை நம்ம வாய் மூலமாக முழுமுடித்து மனதில் தினமும் பதிய வைக்கக்கூடியதுதான் தரிசனை. அப்போ அவங்க மறைமொழி மாந்திரம் தரிசிக்கிறது தான் தரிசனை. அப்போ அது நம்மளுக்கு ரூப அடையாளமா இருக்கா அல்லது செயலடையாளமா இருக்கா? ரூப அடையாளம் நாம உருவாக்கி கொண்டது, அது அல்ல. நம்ம நம்ம தெய்வத்தை, நம்ம பகவானை தரிசிக்கிறோம்னா செயல் அடையாளம் தான் வேணும். அப்ப அந்த செயல் அடையாளம் உள்ள பகவான் வந்திருக்கணுமே, வந்துட்டாரே, நம்ம பார்ப்போர் வந்துட்டாங்களே, நம்ம தெய்வம் வந்துட்டாங்களே, செயல் அடையாளமாக இந்த 67 ஜாதிகளையும் ஒரே குலமாக ஆக்கி வச்சிருக்கிற நம்ம பரமகுரு, நம்ம அந்த பரம்பொருள் வந்துட்டாங்க. அப்போ அவங்கள நம்ம தினமும் அவங்களுடைய அந்த செடி நமக்கு வழங்கி அந்த மந்திரத்தின் மூலமாக தான் தினமும் நம்ம மனதுல வைத்து தியானம் செய்யும் போதுதான் நம்மளுக்கு அந்த தரிசனை கிடைக்குது. அப்போ நம்மளுக்கு அதுதான் அந்த நம்ம செடி கதவை திறந்து வைத்து அந்த தரிசனையை நம்ம மனதுல நம்ம இதயத்துல கோடி சூரிய பிரகாச வடிவில் நம்ம தெய்வத்தை காண்கிறது தான் நம்மளுக்கு சொர்க்கவாச திறப்பு அப்படின்னு சொல்றோம். அப்போ இப்போ உலக மக்கள் அந்த பார்க்கிற இதயத்தை நம்ம தெய்வம் நம்மளுக்கு அந்த கோடி சூரிய அந்த எதிலிருந்து அந்த இதயத்தை கோடி சூரிய பிரகாசமாக நமக்கு அள்ளி இருக்கிறாங்க. அப்போ அந்த அந்த இதயம் ஒட்டாக இருந்ததை அவங்களுடைய செவி உணவை பருக நமக்கெல்லாம் அதை ஒரு கோடி சூரிய பிரகாசமாக நேசி தரிசிக்கக்கூடியதாக எல்லோரையும் அந்த நேசி நம்ம அனைவரும் பார்க்கக்கூடிய அந்த ஜீவனை நமக்கு பிரகாசோடையும் நம்ம தெய்வம் ஆடுறாங்க. அப்போ நம்மளுக்கு எல்லா மதத்தையும் அப்படி தரிசிக்கும் போதுதான் எல்லா மதத்தையும் தன் மதமாக நேசிக்கிறவனாக நம்ம ஆகிவிடுறோம். அப்போ ஆளுக்கு ஒரு மதம், ஆளுக்கு ஒரு சாதி, இப்படி 67 சாதிகள் வெவ்வேறு மதத்தினர் உள்ள இருந்தவங்களாக நம்ம இருந்தோம். அப்ப எல்லோரையும் ஒரே குலமாக, ஒரே இனமாக, ஒரே மாதமாக ஆக்கியது நம்ம தெய்வம் அவங்களுடைய திருக்கருணை தான். அப்ப நம்ம தெய்வம் அவங்கள நேருக்கு நேர சந்திக்கும் போதுதான் நமக்கு நம்ம அந்த கோடி சூரிய பிரகாசத்தை நம்ம தெய்வத்தை சந்திக்கிறதுனாலதான் நம்மளுக்கு இந்த ஜாதி வேறுபாடெல்லாம் ஒழிந்து 67 ஜாதிகள் அடங்கிய பல்லாயிரக்கணக்கான மக்கள், ஆண்கள், பெண்கள் எல்லோருமே ஒரே குலமாக, ஒரே மதமாக, ஒரே ஜாதியாக இங்க இருப்பது நிதர்சனமாக இருக்குது. அப்போ நம்ம தெய்வம் தான் நம்மளுக்கு அந்த அவங்களுடைய கருணையாலதான் நம்ம எல்லோருமே ஒரே அந்த உன்னதமான நிலைக்கு, அந்த பேரின்ப நிலைக்கு, நம்ம அந்த மெய்வழிக்கு நம்ம தெய்வம் நம்மளை ஆக்கி வச்சிருக்காங்க. அப்போ அந்த இதயத்தின் வழியாக பார்த்து அந்த கோடி சூரிய பிரகாச ஒருவர் நம்ம இதயத்தை தரிசிக்கும் போதுதான் நமக்கு அந்த தெய்வத்துடைய தரிசனை நமக்கு கிடைக்கிறது. அப்போ நம்ம தினமும் நம்மளுடைய தெய்வத்துடைய அந்த அவங்களுடைய செவி உணவை நம்ம தினமும் வாய்மடுத்து அந்த ஆளவாய் அபத்தை தினமும் பறிச்சு நம்ம தெய்வ தரிசனையை நம்ம மனதுல பதிய வைத்துக் கொள்ளணும். அப்போ மக்களுக்கு வயது தந்து பிரயோஜனம் மெய்ப்பால் அறியது அப்படின்னு சொல்லி நம்ம தெய்வம் அந்த திருமறையாக இருந்து அவங்க தினமும் அந்த மெய்ப்பாலை நமக்கு அருளிக்கொண்டே இருக்கிறாங்க. அந்த மெய்ப்பாலை நமக்கும் திருப்பால்களை கடைந்து அமுதமாக கொடுக்குறாங்க. ஆக்காலாய் அவங்களே நமக்கு அந்த அமுதம் திரும்பும் தமிழாக இருக்கிறாங்க. அவங்க கொடுக்குற அந்த அவங்க நம்ம தெய்வம் தினமும் அருளிக்கொண்டிருக்கிற அந்த திருப்பாற்கடல் அந்த அமுதத்தை நம்ம தினமும் செவியில் வாங்கி நம்ம தினமும் பருகி அந்த இதயத்துல நம்ம தெய்வம் குடியேறி இருக்கின்ற அந்த நம்மளுடைய பெருமான் குடியிருக்கிற அந்த ஜீவனை நம்ம கோடி சூரிய பிரகாச ரூபத்தில் தினமும் தரிசிக்கணும் அப்படின்னா அவங்களுடைய ஆளவாய் அமுதை, அவங்களுடைய செவி உணவை வேதத்தின் மூலமாக தினமும் பருக வேண்டும் அப்படிங்கிறத நான் தெரிஞ்சு கொண்டேம்மா. நமஸ்காரம்மா.
ஜீவ சகோதரர் சாலை கோகுல் அண்ணா அவர்கள். ஊன் உறக்கமற்ற நமது குலதெய்வம் பிரம்ம பிரகாச சாலை ஆண்டவர்களை வேண்டி புத்தி உத்தரவுக்கு விளைகிறேன் அக்கா. பஞ்சாட்சரமே நீ பழிந்த குல தெய்வமதை நெஞ்சார கண்டுதோள நீளத்தில் வாச்சுவதிங்கே. நிஜமான விபூதியை அந்த பிச்சாண்ட திருவிழாவில் பெற்று அந்த பஞ்சாட்சர அமுதை பெற்று உண்டும் பாக்கியம் பெற்றவர்களாக நாம் இருக்கிறோம். குரு மறைமொழி நாதராகவும் விஞ்ஞான செம்மலாகவும் பார்த்து தரிசனம் கண்டவர்களாகவும் நாம் இருக்கிறோம். திருடாதவர்களாக இல்லாமல் தாங்கள் அன்பை பெற்று இதய கண் கொண்டு அவர்களை பார்த்து ஒரு லைட் சவுண்டில் ஒரு மெய்வழிச்சாலை பொன்னரங்க தேவாலயத்தை சென்று அடைஞ்சு விடுகிறோம். கண்டேன் தேவாய என்று கடை சேர என்று காலை எழுந்தவுடன் வணக்கம் செய்கிறோம். இதெல்லாம் தெய்வத்தோட திருச்செயல் தான் என்று நான் நம்புகிறேன். வாட்சகம், உமான்சு, மனம் என்ற ஒரு 3 தத்துவங்களை இன்று நான் தெரிந்து கொண்டேனுக்கா. எனது இளம் வயதில் எங்க அம்மா மடியில் உட்கார்ந்து இருக்கும் போது என்று சொல்வார்கள். அதை எங்க தந்தையார் மாலை வணக்கம் முடிந்தவுடன் எங்க தந்தையாரிடம் சென்று சொன்ன பொழுது முதுகில் தட்டி எங்க அம்மாவை பார்த்து சிரிச்சாங்க. எங்க அம்மாவும் சிரிச்சாங்க. எங்க அம்மா கட்டி என்ன முத்தம் கொடுத்தாங்க. அப்பதான் தெரிஞ்சிருந்து எழுந்தா அந்த மெய்யாகவே சதுரிங்கோடி கால மக்களிடத்தில் உள்ள சர்வ மூலமந்திர நிர்வீக மகான்மீராகிய சாலை ஆண்டவர்களையே முத்திப்பு அளிப்பும் என்பதை உணர்ந்து கொண்டேன். இப்பொழுதுதான் தங்க குச்சியாக இருக்க வேண்டும் என்பதை உணர்ந்து கொள்கிறேன் அக்கா. இடம் கண்டு தெய்வத்தை கண்டு முத்தி கண்டு கொள்ள வேண்டும். முக்கியமான வேலை காதுகளை வாங்கி செவிகளை நான் செவிச்சுவையை பெற்று நாமும் தினமும் மிக்க மகிழ்ச்சியுடன் செவிச்சுவையை தினந்தரும் செவிச்சுவை உணர்ந்து கொண்டு அறிந்து கொண்டே இருக்கிறோம். நாம் பார்க்கும் இதய கமலத்தை பார்க்க முடியும் நம் இதயத்தின் மூலமாக. மனக்கண்ணால் அந்த இதய கமலத்தை பார்த்து நாணக்கண் மூலமும் பிரகாசத்தை கண்டறிய முடியும். தேவ ரகசியங்களை தெரிந்து கொண்டு இருப்பதை உபதேசம் என்பதையும் நான் இன்று அறிந்து கொண்டேனக்கா. தினம் இந்த தெய்வ அமுதத்தை பெற்றுக்கொண்டு பஞ்சாட்சரமையையும் தினமும் அறிந்து கொண்டே இருக்கிறோம் அக்கா. இந்த சபை மூலம் அறிந்து கொள்கிறேன். நமஸ்காரம் அக்கா. தெய்வமே குருநாதா. ஜீவ சகோதரர் சாலை சிவகுமார் அவர்கள். தேவாதி தேவா திருவையார திருவரங்கா மரடி கைத்திந்தா மெய்மதத்தை உண்டாக்கிய உற்பவர் நமது குலதெய்வ பிரம்ம பிரகாச மெய்வழி சாலை ஆண்டவர்கள் பொற்பாதம் போட்டு அக்கா இன்று பகிர்ந்து கொண்டதை என்னால் எட்டின அளவு பகிர்ந்து கொள்கிறக்கா. அக்கா வாக்கியம் இன்னைக்கு எமப்பட அடிப்படை கோடாயதற்குள் 6வது வாக்கியம் பக்கிரத்து மூலம். உன் கண்ணுக்கு எட்டியதை எவ்வாறு தகப்பன் உனக்கு உரிமையாக்குகிறானோ அவ்வாறே உன் கண் கொண்டு பார்க்க முடியாத ஆனால் உன் இதய கண் கொண்டு பார்க்கக்கூடிய அழியாத செல்வத்தை உனக்கு பங்கிட்டு கொடுத்து உரிமை ஆக்குகிறவர்களே குரு. இருள் பிரகாசம். இருள் உலகத்திலிருந்து பிரகாச உலகத்திற்கு ஏற்றி வைப்பவர்கள் குரு என்று அந்த சொல்லுக்கு பொருள். மறைமொழி மாந்தர் பெருமை நிலத்து நிறைமொழி காட்டிவிடும் என்று சொல்லும் போது மெய்ஞான செம்மல்களை மறைமொழி மாந்தர் என்று வேதம் சொல்லுகிறது. மற்றவர்கள் உலக மாந்தர், இவர்களுக்கு அந்த பெயர் கிடையாது. மறைமொழி மாந்தரை பார்க்கிறது தான் தரிசனை. அவர்களை அல்லாது வேறு எதை பார்த்தாலும் அது தரிசனை ஆகாது. பார்ப்பது தரிசனை என்றால் திருடனை தரிசித்தேன், நோயாளியை தரிசித்தேன் என்னலாமே. இந்த வாக்கியம் மூலமா அக்கா எனக்கு ஒரு புரிதல் தந்தாங்க. அப்ப தரிசனம்னா என்ன? தரிசனம் பார்ப்பது தரிசன, பார்ப்பது தரிசனை அல்ல, அது கிடையாது. அப்ப நம்முடைய கண்ணுக்கு எட்டியதெல்லாம் நம் தகப்ப நமக்கு உரிமையாக்கி தருவது போல
நம்முடைய அந்த அந்த கண் கொண்டுனா எப்படி நம் தெய்வமர்கள் நமக்குள்ள இருக்கிற அந்த அறிவு கண்ணை கண்டுதான் நம்ம அதை வந்து தரிசிக்கக்கூடியதா இருக்கு. இப்போ வெளியில இருக்கிற கோயில் எல்லாம் பார்த்தோன்னா எல்லாரும் போறாங்க, எல்லா பூ பலகாரம் எல்லாம் எடுத்து போய் வச்சு அந்த அந்த அச்சர்கிட்ட அதை பார்த்து மந்திரம் எல்லாம் சொல்லி அதை தரிசிக்கணும். ஆனா தரிசிப்பது அது பார்ப்பதுதான் ஆகுது. அது தரிசனை அல்ல, அது தரிசனை கிடையாது. அப்போ இது தரிசிக்கக்கூடிய இது தரிசிக்க வைப்பது யாரு இருந்தா அந்த மெய்குரு. உனக்குள்ள இருக்கிற அந்த இருளை போக்கி அந்த பிரகாசத்தை கொண்டு வந்து உன் கண் முன்னாடி காட்டுவர் அந்த மெய்குரு பிரான். அப்போ அவங்களதான் வந்து மறைமொழி மாதர் நம்ம சொல்ல முடியும், மற்றவர்கள் நம்ம சொல்ல முடியாது. அப்போ அந்த செயல் யாருக்குதான் அந்த நிஜமான செயல், அது ஒரு சன்னதை பெற்று வந்த பாரவர்கள் கீழே தான் இருக்குது அந்த மெய் தரிசனம். அப்போ உன்னுடைய இருதய அந்த அந்த உங்களுக்குள்ள இருக்கிற அந்த இருதயத்தை வந்து இரண்டாக பிளந்து அந்த பிரகாச பொருளை காண்பிக்கணும். அந்த குரு பெருமான் அவர்களை நம்பினாதான் அந்த தரிசனம் நம்மளுக்கு கிடைக்கும். அப்ப தினந்தோறும் நம்ம தரிசனம் பண்ணி கொண்டேதான் இருக்கும். அப்போ அந்த தரிசனம் என்பது எதுனா தெய்வத்தோட அந்த 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 அருளை முதல்ல அது ஒரு தரிசனையா இருக்குது. அக்கா நம்மளுக்கு சொல்லி கொடுத்தோம்னா மூணு விஷயம் என்னன்னா மும்சு, அதுக்கப்புறமா இன்னொன்னு வந்து மனநம் படிப்பது. அப்போ வந்து எப்படின்னா நம்ம தினந்தோறும் ஒரு நம்ம மனசுக்குள்ளேயே அது சொல்லியிருந்தா அது ஒரு நாள் கண்டிப்பா அது நம்ம மறந்தாலும் அது தானா வந்துடும். அது மரணம் பண்ணி வைக்கணும். அப்போ மரணம் பண்ணி வைக்கிறது வந்துதான் அப்போ தினந்தோறும் நம்ம தெய்வர்கள் ஏதாச்சும் ஒரு என்னை தரிசிக்கும் போதெல்லாம் உன் வாய் உறக்கம் ஏதாவது ஒரு மந்திரத்தை சொல்லிக்கொண்டே இருக்கணும்ன்றது நம்ம தெய்வத்தோட திருவாக்கி இருக்குது. அப்போ நம்ம தெய்வத்தை தரிசிக்கும் போதெல்லாம் உறக்க எதனா ஒரு மந்திரம் மூல மதமா பாடலோ ஏதோ நமக்குள்ள ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்கா, அதனோட கண்டிப்பா நிஜமா அந்த மெய்நிலைக்கு ஏத்தோம். அப்போ அந்த மெய்நிலைக்கு ஏத்ததான் தினந்தோறும் நம்ம தரிசனம் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். அப்போ ஒரு கோயில்ல ஒரு மணி இருக்குது, அந்த மணியில வந்து நாக்கு அடிக்கிறப்போ ஒண்ணு வச்சுக்கிறப்போ அதுவும் தன்னை போலவே எது வச்சாலும் தன்னை போல தங்கமா மாத்திக்கூடிய வல்லபாருங்க. அப்போ தெய்வம் வந்து தங்க தேகத்தை கொடுக்குறாங்கன்னா எதை தங்க தேகம் தினந்தோறும் இதை நம்ம வந்து உள்ள எடுக்கிறப்போதான் உள்ளேனா எப்படிதான் கண் கொண்டு செவி கொண்டு செவியை திறந்து உள்வாங்கி அது தினந்தோறும் நம்மளுடைய செவி வழியா அது கொண்டு போய் செல்லதான் அது அந்த ஜீவ தேகத்துக்கு போய் அது பயனடையுது. அப்போ அது பயனடையதான் அந்த நித்திய தேகம், சொர்க்க தேகம், அந்த மாணிக்க தேகம் எடுக்கக்கூடியதா இருக்கும். அது எப்படின்னா இப்படிதான் அந்த தினந்தோறும் அதை வந்து நம்ம செவி வழியா உட்கொள்ளணும். செவி கதவை சாத்தி போடியிருக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம ஜீவ சிம்மாசன பகுதி தெய்வ மாநிலத்துல கொடுத்துருப்பாங்க. அப்போ செவி கதவை நம்ம சாத்தி போடக்கூடாது. நம்ம என்னன்னா நம்ம வந்து செவி கதவை திறந்து வைப்பதுதான் நம்மளுடைய ஒரு வேலையா இருக்குது. ஒரே இடத்தை, அதாவது மனிதனுடைய உள்ளகத்தில் ரத்தம் சுரந்துள்ள ஒரு குட்டையே அவை பேசுகின்றன. அவ்வளவு படித்தாலும் அந்த இருதயத்தை பார்க்க முடியுமா? முடியாது. ஒரு மதத்தின் உண்மையே மெய்யை இவன் சந்தித்தால் இருதயம் பிரகாசமாகிறது, நேருக்கு நேர் தரிசிக்க முடிகிறது. பிறகு இவன் எல்லா மதத்தையும் தன்னதாக நேசிக்கிறவனாக ஆகிவிடுவான். சன்னிதானத்தில் இருந்த அனந்தாதி தேவர்களை சுட்டிக்காட்டி இவர்கள் ஆளுக்கு ஒரு மதம், ஒரு ஜாதி, இப்படி 67 ஜாதிகள் வெவ்வேறு மதத்தினர் உள்ளார்கள். இங்கு எல்லோரும் ஒரே குலமானது. அந்த இறைவனை தங்கள் இருதயத்தில் நேருக்கு நேர் சந்திக்க வைத்தாலேயே இப்படி ஆக்கி உள்ளார்கள். நாடுமோர் மாமிச துண்டாய் எனக்குள் இருந்த இருதயத்தை கூறவண்ணா சம்பத்தெல்லாம் விலை உத்தியோடம் ஆக்கி வைத்தாய். பாரிலுள்ளோர் கூறும் இருதயத்தை எங்கூறு பாரென்று சொன்னவுடன் பார்க்க ஆயிரத்தெட்டண்டம் எல்லாம் பட்ட பகல் போல் இளங்க கண்டேன். அப்போ அன்னைக்கு அந்த அனந்தாதி தேவர்கள் எல்லோரையும் அந்த இருதயத்தை 6 மாமிசத்துண்ட இருதயத்தை எப்படி தேவர்கள் பிரகாசமாக்குனாங்களோ அவங்க அந்த காட்சியை தெய்வர்கள் காண்பித்தார்களோ அதே போல் இன்றளவும் நம் தெய்வர்கள் எல்லோருக்கும் அந்த இதயத்தை, அந்த பிரகாசத்தை, காட்சியை எல்லோருக்கும் காண வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றது இது சத்தியமான ஒரு உண்மை. நான் நம்பிக்கொண்டிருக்கிறேன். தேவர்களுடைய பொற்பாதம் போற்றி அவருடைய அருளை பெற வேண்டுவது எல்லோருடைய கடமையாக இருந்தது. இன்னைக்கு தெரிஞ்சுக்கிறேன். இன்னைக்கு தரிசனம் நான் பண்ணிவிட்டேன். நமஸ்காரம்க்கா.
தெய்வ திருவாக்கியங்களால் சபையை அலங்கரித்த ஜீவ சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது அன்பான நன்றி கலந்த நமஸ்காரம்.